இந்த வாரம் நார்கோ அனாலிசிஸ் பரிசோதனை செய்யப்படும் என்ற செய்தியை டிஜிபி ராஜ்குமார் அவர்கள் மறுத்துள்ளார். மக்சத், நாங்க உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர். பயப்படாம எல்லா விஷயத்தையும் நீ தைரியமே என்கிட்ட சொல்லலாம். Can we proceed? இதுல உன்னோட பங்கு என்ன? நான் ரியல் ஆர்ம்ஸ், வெப்பன் சப்ளை, ஹவாலா பிஸ்னஸ் இதெல்லாம் நான் டீல் பண்ணுவேன். ட்ரக்ஸை வந்து அன்வர் கான் டீல் பண்றான். இன்னும் யார் யாரெல்லாம் இருக்காங்க? கல்கத்தால ரஷீத், மும்பைல ரியாஸ் கான், மேரட்ல அஹமதுல்லா கான். இப்ப இங்க எதுக்கு வந்திருக்க? கிரிக்கெட் பெட்டிங்ஸ்ல எங்களுக்கு வர வேண்டிய பணம் 1500 கோடி ரூபாயை கலெக்ட் பண்ணி சிங்கப்பூருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணோம். அந்த பணம் சிங்கப்பூர்ல இருந்து எங்கெல்லாம் போகுது? லிபியா, பாகிஸ்தான்ல இருக்கிற எங்க அக்கவுண்ட்ஸ்க்கு. ஏதோ கிரிக்கெட் பெட்ல வந்த பணம் சொன்னியே, அத பத்தி சொல்லு. அது அது மும்பையில் இருக்கிற கேங்கை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். வெப்பன்ஸை பத்தி கவலைப்பட வேணாம்னு சொல்லிடு. ஓகே, அதெல்லாத்தையும் நானே சப்ளை பண்ணிடுறேன். ஓகே, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டோம். மற்றபடி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். Follow your suggestions and me and Michael will look after that. மிஸ்டர் மைக்கேல், இந்த இயர் கரெக்ட் டைமுக்கு வெப்பன்ஸ் நீங்க டெலிவரி பண்ணிடலாம். அதுவும் பவர்ஃபுல் வெப்பனா இருக்கணும். Weapon is not a problem, sir. The security is very tight. So you need to speak to someone in India to make it easier to deliver. கான்சென்ட்ரேஷனை டைவர்ட் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்காது. மிஸ்டர் ஜார்ஜ், ஜார்ஜ், if you want to enjoy, go and enjoy. Stefe, take him inside and give him good time. Go, Mr. George. Hey, Elias. Bye. இந்தியாவில் கிரிக்கெட் பிசினஸ் எப்படி இருக்கு? 50 to 60% பிசினஸ் டவுன் ஆயிடுச்சு பாய். இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்லயும் காம்படிஷன் பயங்கரமா இருக்கு பாய். ரொம்ப கஷ்டமா இருக்கு பாய். எலியாஸ் பாய், உனக்கு பிடிச்ச டிஷ் வந்திருக்கு. என்ன ஷாக் ஆயிட்டியா? தந்தூரி சிக்கனுக்கு பதிலா உன் பார்ட்னரோட தலை வந்திருக்குன்னு பாக்குறியா? நீ நம்பிக்கையானவன் நினைச்சு இந்தியாவில் இருக்கிற கிரிக்கெட் பிசினஸ் உங்ககிட்ட கொடுத்தா இவனுக்கு ஏதோ 4 பொலிட்டிக்கல் லீடர் தெரியுங்கிறதுனால இவனை வச்சு என்னையே ஏமாத்த பாக்குறியா இலியாஸ்? என்கிட்ட இருக்கிற பொண்ணுங்க மாதிரி மரணம் கூட அழகாத்தான் இருக்கும். இப்ப சொல்லு, ஐபிஎல் கலெக்ஷன்லாம் என்ன ஆச்சு? பாய் என்ன மன்னிச்சிருங்க பாய், என்ன மன்னிச்சிருங்க பாய், என்ன மன்னிச்சிருங்க பாய். நீ சிங்கப்பூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைச்ச 1500 crores எங்க இருக்கு? சிட்டிக்கு வெளியே. சார், மினிஸ்டர் உங்களை அர்ஜென்ட்டா சேம்பருக்கு வர சொன்னார் சார். நெருப்பா இருக்கிற ஆபீசர் சாக்கடையா இருக்கிற மினிஸ்டரை பார்க்க வராரு. ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணி இவர் ஃபியூச்சர் எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வாயா வா. அந்த சுல்தான் ரொம்ப பயங்கரமான ஆளுதாயா. ஒருத்தன் 100 கோடி ரூபாய் சம்பாதிச்சானா அந்த பணத்தை கொண்டு போய் சுவிஸ் பேங்க்ல போய் போடுவான். இவன் என்னடா யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது கார்பரேஷன் ஸ்கூல் வாட்டர் டேங்க்ல கொண்டு போய் போட்டிருக்கான். இவர் எதுக்கு வர சொன்னோம்? இதுக்குதான். இத குடியா. இவன் பேரு தனசேகரன், வயசு 22. பிக் பாக்கெட் அடிக்க வேண்டிய வயசுல கோடி கோடி அடிச்சிருக்காயா. பிளாக் மணி எவன்கிட்ட இருக்கோ அவனதான் டார்கெட் வச்சு அடிக்கிறான். பணம் போச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, போனா போச்சு நிம்மதியா இருக்க முடியாது. ஏயா உங்களுக்கு காட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்க டெரரிஸ்ட தேடி கண்டுபிடிக்க தெரியுது, ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்க சின்ன பிள்ளை பிடிக்கிறதுக்கு துப்பு இல்ல. எனக்கு ஒரு சின்ன டவுட்யா, அவனுக்கு சொந்தம் பந்தன்னு சொல்லிக்க யாருமே இல்லையா? இவ்வளவு பணத்தை கொண்டு என்ன பண்ணுவான்? அநாத ஆசிரமங்களுக்கும் சோஷியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷன்ஸ்க்கும் கொடுக்கறான் சார். கடத்தங்க எடுத்து வழிப்பிள்ளையார் குடைச்ச மாதிரின்னு சொல்லு. இவனை இப்படியே விட்டா ரொம்ப டேஞ்சர் ஆயிடுவியா. முதலத்துக்கு உள்ள போடு. கார்பரேஷன் ஸ்கூல் வாட்டர் டேங்க்ல கிடைச்ச 1500 கோடி ரூபாயை கவர்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த கேஸ் எடுத்துக்கிறேன் சார். ஏயா சின்சியாரிட்டிக்கு ஒரு அளவு வேணும். கார்பரேஷன் ஸ்கூல் டேங்க்ல இருக்கிற பணம் எங்க போகுது? அங்க இருக்கிற பணம் டைரக்டா இவருடைய டேங்க்குக்கு தானே வரப்போகுது. மக்கள் பணம் மக்கள் பிரதிநிதிகிட்ட போய் சேரப்போகுது. அதான இன்றைய அரசியல். இத பாரு, அந்த மஜித் கேஸ பாக்குறதுக்கு ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் அப்பாயின்ட் பண்ணிட்டேன். நீ அவனை பிடிக்க பாரு. கூடிய சீக்கிரம் இவன் போட்டோவுக்கு ஃப்ரேம் பண்ணிடுவாங்க.
என்ன சார் இது கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம போறாரு? நீங்க அந்த கேஸ பத்தியும் டிரான்ஸ்ஃபர் பத்தியும் சொல்லவே இல்லையா? யோ இதுதான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். வந்தா சல்யூட் அடிச்சான், கேஸ பத்தி பேசின போயிட்டான். நீ பெரிய ஆளியா? நீ பாப்ப பாக்காத மாதிரி இருப்ப, நீ கேப்ப கேட்காத மாதிரி நடிப்ப, உனக்கு தெரியும் தெரியாத மாதிரி இருப்ப. பிஏனா உன்ன மாதிரி தான் இருக்கணும். எதுடா இவ்வளவு பணம்? எங்க கிடைச்சது? யார் கொடுத்தாங்க? எங்க அண்ணா தான் படிப்பு செலவுக்காக எனக்கு கொடுத்தாரு. அண்ணனா? யாரா அவன்? எங்க இருக்கான்? உன்னை பத்தி போலீஸ்க்கு தெரிஞ்சு போச்சுடா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். வீட்டுல கல்யாணம் வச்சிருக்கீங்களா, போய் அந்த வேலையை பாருங்க. நீ கொள்ளடிக்கிற பணத்தை எல்லாம் அனாதாசிரமத்திற்கும் என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களும் கொடுத்துற. ஓ எதிர்காலத்தை பத்தி யோசிக்க மாட்டியாடா? ஏன் யோசிக்கல? சின்ன வயசுல ஒரு வேளை சாப்பிட்டாலும் படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு அனாத ஆசிரமம் போய் சேர்ந்தேன். ஆனா அந்த ஆசிரமத்துக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு நல்ல மனுஷன் கூட கிடைக்கல. அப்பதான் என் ஃபியூச்சரை பத்தி டிசைட் பண்ணேன். இந்த பிளாக் மணி ஒரு வீட்ல இருந்தா அவன் குடும்பம் மட்டும்தான் முன்னேறும். அதை அடிச்சு என்ன மாதிரி அனாதைகளை படிக்க வச்சேன்னு வைங்க, 100 பேரோட வாழ்க்கை நல்லா இருக்கும். நான் இப்ப பேசுறது எல்லாம் உன்னோட வாழ்க்கைய பத்திடா. இத பாருங்க, பணமா ஜொலிக்கிற அந்த பில்டிங் இருக்கிற வரைக்கும் நானும் பணக்காரன் தான். என்ன உங்களுக்கு மெயின் டோர் என்ட்ரி, எனக்கு பேக் டோர் என்ட்ரி. ஆனா என்ன மாதிரி ஆளுங்களுக்கு இந்தியால ஃபியூச்சர் சூப்பரா இருக்கு தெரியும்ல. சரி சரி, நீங்க போய் உங்க கல்யாண வேலையை பாருங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. டேய் கோவிந்த், ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடுறா. ஹலோ சார். அவன் எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டான். அவன் ஸ்டாமினா குறைஞ்சாதான் உங்க கையில கிடைப்பான். என்னோட ஸ்டாமினா 4 கிலோமீட்டர். அவ்வளோ டிஸ்டன்ஸ் ஓடி வந்து என்ன பிடிக்கிறதுக்கான எனர்ஜி உங்கள யாருக்காவது இருக்கா? ராஸ்கல். என்ன சார், செத்த கோழி மாதிரி சுருண்டுட்டீங்க, அவ்வளவுதானே? 2 கிலோமீட்டர்லயே உங்க ஸ்டாமினா டவுன் ஆயிடுச்சு. என் ஸ்டாமினா விட உனக்கு எவ்வளவு ஸ்டாமினா இருக்குன்னு பாக்கிறதுக்கு தான் வந்தேன். ஏன் ஸ்டாமினாவை பாக்குறதுக்கா? எதுக்கு சார்? நீ ஒரு திருட்டு வேலை பண்ணணும். என்ன சார், சைடுல ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிட்டீங்களா? அந்த அளவுக்கு டைம் இல்ல, அந்த அளவுக்கு பொறுமையும் இல்ல. உன் பிளாக் மணி கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. மினிஸ்டர் வீட்டுல 1500 கோடி ரூபாய் இருக்கு. அதை மட்டும் நீ அடிச்சா எத்தனையோ அநாத குழந்தைகளுக்கு நல்ல வாழ்வு கிடைக்கும்டா. செய்ய முடியுமா? சொல்லிட்டீங்கல்ல, கச்சிதமா முடிச்சிடலாம். லுக் மேன், அது அவ்வளவு ஈஸி இல்ல. மினிஸ்டர் வீட்டை சுத்தி டைட் செக்யூரிட்டி இருக்கும். அவங்க கிட்ட மாட்டினா உன்னை பீஸ் பீஸா கைமா பண்ணிடுவானுங்க. ஆஃப்டர் ஆல் நீ தனி ஆளு, உன்னால எப்படி உள்ள போக முடியும்? தனி ஆளுதான், ஆனா நாங்கெல்லாம் தண்ணிலேயே வெண்ணெய் எடுக்கிறவங்க. என் பாஸ் என் கூடவே இருக்காரு. ஏண்டா, உனக்கு பயம்னா என்னன்னே தெரியாதா? என்ன சார், என் கண்ணுல உங்களுக்கு பயம் தெரியுதா இல்ல என் கான்பிடன்ஸ் தெரியுதா? கண்ணுல கான்பிடன்ஸ் தெரியணும், பயம்னால என்னன்னு தெரியக்கூடாது. அப்படிப்பட்டவன் கிடைக்கிற வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்க தயாரா இருக்கேன். அப்படிப்பட்ட ஒருத்தன் உனக்கு எங்க கிடைக்க போறான்? எப்படி கண்டுபிடிக்க போறியோ? நிச்சயம்.
த கிரேட் த்ரெட் ராபரி. கமிஷனர், உனக்கு அதான் அர்த்தம் புரிஞ்சுதா? ஒன்னும் புரியல. உனக்கு புரியணும்னா இத குடிக்க கூடாது. வேற எதை குடிக்கணும்? அத குடிக்கணும். இப்போ இல்ல. எப்போ? இங்க ஒரு பெரிய திருட்டு ராபரி நடக்க போகுது. நீங்க 2 பேரும் அலர்ட்டா இருந்து அத பிடிக்கணும். அதுக்கப்புறமா இத குடிக்கலாம். ராபரியா? எஸ். இங்கயா? எஸ். இவன் ஒருத்தன். நீ புரிஞ்சு திரும்பினியா இல்ல புரியாம அந்த பக்கம் திரும்பினியா? உன் ஃபேஸ் ரியாக்ஷனே எனக்கு சுத்தமா புரியல. மொத்தத்துல நீ கன்ஃபியூஷன்ல இருக்க. அத நான் கிளியர் பண்றேன். ராவச்சாலும் ஏற மாட்டேங்குது, மிக்சிங் பண்ணாலும் ஏற என்னடா உள்ள நயன்தாரா மட்டும் இருக்காங்களா இல்ல பிரபுதேவாவும் இருக்கிறாரா? இது நயன்தாராவோட வீடு இல்ல, மினிஸ்டரோட வீடு. போ போ. ஓகே, நீ கார்ல தான் போ, நான் ஷூட்டிங்ல போய் பாத்துக்கிறேன். அவனே போட்டு போயிட்டா நீ வேற. என்ன வேணும்? அப்படியே போலீஸ் ட்ரெஸ்ல வந்து ஒரு கனமான பொருளை உருட்டி விடுவான். எப்படி? அப்படி தெரியல. அடங்க மாட்டேங்கிறானே. வாட்டர் சார். அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அது வரைக்கும் தான் ஃப்ரேம்ல தெரிஞ்சது. இனிமே லைவா தான் பார்க்கணும். சேம் த்ரெட். ஹலோ கண்ட்ரோல் ரூம், மினிஸ்டரோட வீட்டுல சடன் அட்டாக். உடனே ஃபோர்ஸ் அனுப்பி வைங்க. ஓவர். போலீஸ் தம்பி, அத புடிச்சு இழுக்காத, சத்தம் வரும். அந்த மினிஸ்டரு பணத்தை எல்லாம் சம்பள ஒளிச்சு வச்சுட்டு போயிருக்கான். அதுக்குள்ள ஒரு ஃபுல் பாட்டில ஒளிச்சு வச்சிருக்க. அது எனக்கு எடுத்தறியா? கம்பெனிக்காரங்க இதுக்கு ஒரு பக்கம் தான் ஓட்ட வச்சிருக்கான். எவனோ 2வது ஓட்டையும் போட்டான். ஆனா நான் கம்பெனிக்காரன் வச்ச ஓட்டையில தான் குடிச்சுக்கிட்டு இருக்கேன். டூ யுவர் டியூட்டி. சார், என்னையா ஒரு ஐடியா. குடிக்க போறியா? அது இல்ல சார், வெளியே எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்மளும் எந்த டிசிஷனும் எடுக்க முடியல. அதனால நான் வேன் எடுத்துட்டு போய் கேட்டை உடைச்சு வெளியே போயிடுறேன். அவங்க அதுல ஷாக் ஆயிடுவாங்க. அந்த டைம்ல நீங்க அட்டாக் பண்ணிடலாம். குட் ஐடியா. உடனே செய். தேங்க்யூ சார். கார்ட்ஸ் பொசிஷன். இங்க என்ன நடக்குதுன்னு இப்போவாது புரியுதா? இந்த ஆந்த மொழிக்கு என்ன அர்த்தம் புரியுதா? புரியலையா? இந்த எக்ஸ்பிரஷனை மினிஸ்டர் கொடுப்பாரு. உன் கை இந்த அளவுக்கு ஷேக் ஆகுதுன்னா கைக்கு எந்த அளவுக்கு வேலை கொடுத்துருப்பேன்னு இதுல இருந்தே தெரியுது. ஆமா.
ஹைதராபாத்ல சத்யநாராயண பொண்ணுக்கு கல்யாணம் சொல்லி பத்திரிக்கை அனுப்பியிருக்காண்டா. அதுக்கு நான் போகணும். கல்யாணத்துக்கு போனா சொந்த பந்தங்களை பார்த்த மாதிரியே இருக்கும்ல. காருக்கு ஒரு டிரைவர் மட்டும் அனுப்பி வை. அந்த இடம் ரொம்ப தூரம், வழியெல்லாம் குண்டும் குழியுமா கல்லும் மண்ணுமா இருக்கு. கார் தாண்டா போகுது, உனக்கு என்னடா வந்தது? கார் போச்சுனா நான் வீணா போய்டுவேன். நீ ஏன்டா வீணா போற? உனக்கு வீடு வாங்கி கொடுத்தது வேஸ்ட், கார் வாங்கி கொடுத்தது வேஸ்ட், நான் துபாயில இருந்து சம்பாரிச்சு அனுப்புறது எல்லாமே வேஸ்ட் தான். ஆமாண்டா, உயிரோட இருக்கேன் பாரு, நானும் உனக்கு வேஸ்ட் தான். இந்த வயசான காலத்துல எங்கேயும் போவேனா? வாங்கி கொடுத்திருக்க வீட்டை ஒழுங்கா பாத்து. ஆமா, பெரிய மாளிகை வாங்கி கொடுத்திருக்க பாரு. அடச்சி போன வைகி. ஒரு வீட்டை வாங்கி கொடுத்துட்டு எப்ப பார்த்தாலும் இது. ஐயோ, இந்த கண்ணாடி எங்க போச்சோ? வயசானதுனால கண்ணாடி இல்லைன்னா ஒண்ணுமே தெரியாது. இத வேற எங்க வச்சு தொலைஞ்சனோ? எங்க இருக்கும்? எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். நீ திருடண்டா, திருடண்டா. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஒரு தடவை என்ன பாருங்களேன். என்ன பார்த்தா திருட மாதிரியா தெரியுது? நீ யாரு தம்பி? சாஃப்ட்வேர் இன்ஜினியருங்க. இன்ஜினியரா இருந்துட்டு இப்படி வைக்கப்படுற. இப்ப எதுக்காக இங்க வந்த? வீடு வாடகை. அதுக்காக இந்த நேரத்துலயா? எங்க வேலை அந்த டைம்ல தான் முடியுது பாட்டி. அப்பா, நீ எந்த நேரத்துல வந்தாலும் சரி, நான் வீடெல்லாம் வாடகைக்கு கொடுக்க முடியாது. கல்யாணத்துக்கு ஹைதராபாத் போக முடியலங்கிற டென்ஷன்ல தான் எனக்கு வீடு தர மாட்டேங்கிறீங்க, அப்படிதானே? அது உனக்கு எப்படி தெரியும்? உங்களை அந்த கல்யாணத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன், அப்ப தருவீங்களா? என்னது, நீ கூட்டிட்டு போறியா? உங்க மேல சத்தியமா? அப்படின்னு இந்த வீடே உனக்கு தான்ப்பா. தேங்க்யூ. அது சரி, வீடு கிடைச்சிருச்சுன்னு என்ன கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ஏமாத்திர மாட்டேன்ல? அதெல்லாம் பண்ண மாட்டேன். அம்மா பாட்டி, நம்ம வீட்டை பூட்டிட்டு கல்யாணத்துக்கு போயிட்டோம்னா திருடனுங்க யாராவது வந்துட்டா? திருடனா? இந்த பக்கம் ரஜினிகாந்த் வீடு, இந்த பக்கம் உலகநாயகன் வீடு, பின்னாடி அம்மா வீடு, முன்னாடி சீஃப் மினிஸ்டர் வீடு. சூப்பர் செக்யூரிட்டி இல்ல? அப்படின்னா சேஃப் தான். பின்ன முட்டாளுங்களா? நடக்க போறத முன்கூட்டியே இவர் சொல்றதுனாலதான் இவரை நான் பியா வச்சிருக்கேன். இவர் இவ்வளவு கிளியரா சொல்லியும் இத்தனை பேர் என்னத்தை புடுங்குனீங்க? குடிபோதையில சொல்றாருன்னு அசால்ட்டா இருந்துட்டேன். சாரி சார். என்ன ஏதுன்னு தெரியல, ஏன் பேச்சு அடிபடுது? என்ன சார் மேட்டர்? அடிச்சிட்டு போயிட்டேன், எல்லா பணத்தையும் அடிச்சிட்டு போயிட்டான். யூ மீன் ராபரி? என் பாக்கெட்ல இருந்து 100 ரூபாய் காணாம போனது இவருக்கு எப்படி தெரியும்? அந்த பணத்துலதான் ராத்திரி வருத்த முந்திரி வந்துச்சு. சரி, ஓ 100 ரூபாய் பத்தி கேக்குறான்னு நினைச்சியா? ஆமா. வாட்டர் டேங்க்ல வச்சு இந்த பணம் திருடு போயிடுச்சு. அவ்வளவு பெரிய திருட்டு நடந்தது. இந்த மாதிரி திருட்டு நடக்க போதுன்னு முன்னாடியே நீங்க சொன்னீங்க சார். சொன்னா அப்புறம் எப்படியா விட்டீங்க? நீங்க போதையில சொன்னீங்கன்னு நினைச்சு. குடிகாரன் என்னைக்குமே உண்மையா தான் பேசுவான். இடியட். இங்க பாருங்கயா, அவன் யாரு என்னன்னு எனக்கு எதுவும் தெரியாது. இன்னும் 24 ஹவர்ஸ்ல இங்க இருக்கணும், இல்லனா உங்க எல்லாரையும் கூண்டோட சஸ்பெண்ட் பண்ணிடுறேன். தட்ஸ் ஆல். அப்பாடி, ஒரு வழியா போயிட்டாரு. ராத்திரி நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அந்த திருடன் எப்படி வருவான், எப்படி திருடிட்டு போவான்னு. உனக்கு ஞாபகம் இல்லையா? ஏன் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? எனக்கு ஞாபகம் இல்ல. மறுபடியும் ஃபுல் அடிச்சாதான் ஞாபகத்துக்கு வரும். இன்னைக்கு ராத்திரி ஒரு ஃபுல் அடிச்சு அவன் எங்க இருக்கான்னு நான் ஃப்ரேம் பண்ணி பாக்குறேன். டேக் ரெஸ்ட், யூ கேன் கோ. கோ போயா. ஏண்டா, இது என்ன பெட்ரோல் நினைச்சியா தண்ணி நினைச்சியா? இவ்வளவு பெட்ரோல் கீழ விட்டுருக்கிறியே, காசாரு கொப்பனாட கொடுப்பாங்க. அப்படியே செவனி மேல அப்படினா சின்ன பையில போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க. பாரு தம்பி, 10 லிட்டர் பெட்ரோல் வேஸ்ட் பண்ணிருக்கான். அவன் 10 லிட்டர் பெட்ரோல தான் வேஸ்ட் பண்ணான். அவன் இடத்துல நீங்க இருந்திருந்தா உங்க நாடி நரம்பெல்லாம் ஆடி போயிருக்கும். ஒரு தடவை அங்க பாருங்க சார், என்ன ஆட்டம் ஆட்டம் பாருங்க. ஆட்டம் கொன்னி மலையா, எனக்கே மண்டை கிறுகிறுக்குதே. ஆடம் மெதுவா ஊத்துறாங்கன்னு எவ்வளவு பெட்ரோல் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல. அந்த ஸ்கோடா கார்ல இருந்த பொண்ணு இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க சார். ஸ்கோடாவா? என்னோட டிக்கியே இவ்வளவு சூப்பரா இருக்குன்னா என்னோட ஃப்ரண்ட் இன்ஜின் எப்படி இருக்கும்? ஓட்டி பாக்குறதுக்கு உனக்கு தில் இருக்கா? ஓட்டிட வேண்டியதுதான். பிளாக் வச்சா மல்டிப்ளெக்ஸ்ல படம் பாக்குற எல்லாரோட மைண்டும் பிளாக் ஆகி போயிடும். ஐஸ்வர்யா ராய் வந்து அபிஷேக் பச்சனை வச்சு ஆக்ஷன் படம் ஒண்ணு எடுக்க சொன்னாங்க. நான் ஏன் எடுக்கல? என்னோட திங்கிங் ஹாலிவுட் ரேஞ்சுடா. அந்த ரேஞ்சில இருக்க என்ன யாராவது பார்க்க வரதுக்கு முன்னாடி என்னோட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நான் ஃப்ரீயா இருக்கனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்க்க வரணும். அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் ஃபுல் பிலிம் டைரக்டர்டா, கிரியேட்டிவ் பர்சன்டா, செலிபிரிட்டிடா, லிவிங் லெஜெண்ட்டா. யார் இந்த சில்லி ஃபெலோ? பேபடி. இது ஹாட் சில்லி. தீஞ்ச கறி கட்ட மாதிரி நீ, சேத்துல புரண்ட பண்ணி மாதிரி இவன். இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? I am a Hollywood director. நான் ஹாலிவுட் பாப்ஜி. ஜூனியர் ஆர்டிஸ்டா? என் ரேஞ்ச் என்னன்னு தெரியாம தம்பி பாஞ்சிட்டாரு. கொஞ்சம் தெளிய வைடா. இதோ பின்னி பெடல் எடுத்துறேன் சார். ஆக்ஷன். சார்,
எங்க டைரக்டர் சாரு நடிகைகளுக்கு எடுபடி வேலை செஞ்சு டீ கடையில பேசிக்கிட்டு இருந்த 2 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கிட்ட இருந்து கதையை திருடி அத போய் ப்ரொடியூசர் கிட்ட சொல்லி அந்த கதை ஓகே ஆகணுங்கிறதுக்காக ப்ரொடியூசர் இவர்கிட்ட செய்யக்கூடாத வேலைகள் எல்லாம் செய்ய சொல்லி இவரும் அதை செஞ்சு முடிச்சு அதுக்கப்புறம் நான் படம் எடுக்கணும்னா ப்ரொடியூசர் ஒரு பெரிய ஹீரோ கிட்ட கதையை சொல்லிருக்காரு. அந்த ஹீரோ நான் இந்த படத்துல நடிக்கணும்னா நீ நான் சொல்ற ஹீரோயினை தான் படத்துல போடணும். முதல்ல ஹீரோயின் கிட்ட கதையை சொல்லி கதையை ஓகே பண்ணுன்னு சொல்லி அங்க இருந்து அனுப்பிட்டாரு. அந்த ஹீரோயின் கதையை கேட்கணும்னா தன் வீட்டு கக்கூஸ்ல இருந்து கார் வரைக்கும் கிளீன் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. இவரும் சலிக்காம செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் கதை பிடிக்கலன்னு அவங்க அனுப்பிட்டாங்க. இதுதான் எங்க டைரக்டரோட ஹிஸ்டரி சார். அப்படின்னா பிச்சை எடுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க. ஏன்பா டைரக்டர் கீழே நிக்குதே கார் 4905 அது யாருதுப்பா? ஒரு செகண்டுக்கு முன்னாடி நான் ஹாலிவுட் டைரக்டரா இருந்தேன். ஒரே டைலாக்ல என்ன பார்க்கிங் பாயா மாத்திட்டீங்க. அதுக்கெல்லாம் நீ இவ்வளவு ஃபீல் பண்ணாத. அந்த காருக்கும் எனக்கும் நடந்த இன்சிடென்ட் உனக்கு தெரிஞ்சா நீ அதுல இன்ஸ்பயர் ஆகி கதை எழுதி ஷாருக் கான வச்சு இல்ல ஜாக்கி சான வச்சு எடுப்ப. சினிமா காரை வச்சு ஆக்சிடென்ட் பண்ணலாம். இன்சிடென்ட் எப்படி பண்ண? ரொம்ப அலட்டிக்காத. கிளுகிளுப்பா ஒரு கதை சொல்றேன் கேளு. கிளுகிளுப்பாவா? சும்மா ஜிப்னு ஏறி இறங்குது. நீங்க சொன்ன இந்த கிளுகிளுப்பு கதைய தியேட்டர்ல எல்லாரும் கை தட்டுற அளவுக்கு எடுக்கணும்னா இந்த உலகத்துல 2 டைரக்டர் தான் சார் இருக்காங்க. யாரா 2 பேரு? ஒண்ணு அந்த ஸ்டீல் பர்க், இன்னொன்னு ஹாலிவுட் பாபி. ஒரே நோ ட்ரில்லிங் ஆப்தாவா சார். நீங்க சொன்ன சினாப்சிஸ முழுநீள படமா டெவலப் பண்ணி இனிமே உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் நடக்க போற விஷயங்களை சீனா எடுத்து நானே இந்த படத்தை டைரக்ட் பண்ணி பிலிம் ஃபேர் அவார்ட் வாங்கிடுவேன். பிலிம் ஃபேர் அவார்ட் இல்ல கருவாடு கூட வாங்க முடியாது. ஒரே நோ ட்ரில்லிங் ஆப்பி. முதல்ல அந்த கார்ல வந்த பொண்ணு யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கோ போ. இந்த நேரம் பார்த்து கரண்ட் போகணும். அர்ஜென்ட்டா ப்ரொடியூசர் கிட்ட பேசி அவனை நம்ம ரூம்ல இருந்து காலி பண்ணுடா. இல்லனா நம்ம கிரியேட்டிவிட்டியும் அந்த சோடா பொடி மாதிரியே ஆயிடும். பாத்தா கதால சொன்னா கைடே வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்க கலாச்சிக்கிட்டே இருக்க. ஒரு ஃபிளாப் டைரக்டர் கிட்ட பிஹேவ் பண்ற மாதிரி பிஹேவ் பண்றியே. நான் ஒரு ஹாலிவுட் டைரக்டர்மா. டென்ஷன் ஆகாத டைரக்டர். அந்த போட்டோவை பாரு. நம்ம ப்ரொடியூசர் பொண்ணு பக்கத்துல நிக்கிற பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கோ. தங்க விக்கிரகம் மாதிரி இருக்கா. இவளை வச்சு படம் எடுக்க வேணாம். போட்டோ செக்ஷனை பார்த்தே அவார்டு கொடுத்துருவாங்க. ஒருத்தி கண்ணாடி போட்டுக்கிட்டு தெரிஞ்சாலே அவளும் இவளும் ஒண்ணுதான். அத நான் எப்படா மிஸ் பண்ணேன்? நீங்க எதை மிஸ் பண்ணல? நோ ட்ரில்லிங்கா பேத்தாவா? நீ கொஞ்சம் மூடிக்கிட்டு வரியா? கொஞ்சம் வழி விடுறீங்களா? நீங்க இந்த கண்ணாடியை போடலனா உங்களுக்கு கண்ணு தெரியாதா? டோட்டல் பிளர். எல்லாம் இருட்டா தெரியும். நைட் எஃபெக்ட்டா? ஆக்சுவலா சோடா பொடி வழியா நம்ம பையன் எப்படி தெரியுறா? ரொம்ப நல்லா தெரியுறானே. பூசணிக்காய் தலை, யானை உடம்பு, எறும்பு மாதிரி 2 காலு. என்னங்க நீங்க சார பத்தி சொல்றீங்க, என்ன பத்தி சொல்லுங்க. ரொம்ப ஆழமா இறங்கிச்சுடா. ட்ரில்லிங் ஆப்பே. சாரி பஸ். மிஸ்டர் ஸ்டீல்பர்க். எஸ். இந்த சின்ன வயசுல இந்த பொண்ணுக்கு கண்ணுல ப்ராப்ளம். பாக்கிறதுக்கே பாவமா இருக்குல்ல? ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏய், உங்க சிம்பத்தி ஒண்ணு தேவையில்ல எனக்கு. ஓகே? இங்க அப்படி என்ன நடந்துடுச்சு? எதுக்கு இவ்வளவு சீரியஸ் ஆவற? விஷயம் என்னன்னு எனக்கு தெரியும். பெரிய மன்மதன் நினைப்பு சைட் அடிக்க வந்திருக்கானுங்க. பசங்க எல்லாம் ஃபிகரை பார்த்து தான் சைட் அடிப்பாங்க. வண்ண மாதிரி சோடா பொடி போட்ட பாட்டி. இவங்க கிட்ட எதுக்கு வெட்டியா பேசிக்கிட்டு? கொஞ்சம் தள்ளுங்க, நாங்க போறோம். அவங்க தள்ளனா என்ன நம்ம தள்ளுவோம். எல்லாரும் ஹைதராபாத் ஆப்டிகல்ஸ்ல கண்ணாடி வாங்குவாங்க. இது ஃபேன்சி ஸ்டோர்ல வாங்கி இருக்கு. ஹீரோயினுக்கான மூஞ்சி இல்லப்பா. நீ டென்ஷன் ஆகாதடா டைரக்டர். நான் ப்ரூவ் பண்றேன். அப்புறம் நாங்க என்ன பண்றது? ஃபாலோ பண்ணு. கச்சேதே சன்ரைஸ் ஷாட் ஒன்று ராஸ்கோ. அதேதான். கண்கள் இருந்தாலும் கண்கள்
செல்லச்சேரிப்பில் கள்ளச்சேரிப்பில் Both are confusing. Ivala. எங்க கண்ணு தெரியாத மாதிரி நடக்கணுமே. லெஃப்ட். ஐயோ. கைய வைக்க போறோம், கைய வச்சிட போறோம், கைய வச்சிட போறோம், கைய வச்சிட போறோம். அவன் கைய வைக்கிறதுக்குள்ள நீ செத்துருவ போல இருக்கு. யாரு? என் முன்னால யாரோ இருக்காங்க. யாரு? மரியாதையா சொல்லுங்க. யாரு? அங்கிள். அப்பா ப்ரொடியூசரை கூப்பிடுறா. அங்கிள், அங்கிள். மூஞ்சி பாரு, சிம்பாஞ்சி மாதிரி இருக்கு. என்னாச்சுங்க? எது கூப்பிட்டீங்க? யாரோ ஒரு பொறுக்கி என்ன டார்ச்சர் பண்றான். அப்படியா? யார் அவன்? என்ன பண்ணா? என் இடுப்பு கிட்ட கைய கொண்டு ட்ரை பண்ணா. அப்புறம் என் லிப்ஸ் கிட்ட வந்து உதட்டுல முத்தம் கொடுத்தானே? ட்ரை பண்ணா. சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு? அவன் அழுக்க கையை இப்படி கொண்டு வந்து கையை கொண்டு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கேக்குறீங்க உங்களுக்கு. உங்களுக்கு தான் கண்ணு தெரியாதுல்ல. நீங்க கண்ணுல பார்த்த மாதிரியே எல்லாத்தையும் சொன்னீங்களா? அதான் மேட்டர்ல நான் கொஞ்சம் இன்வால்வ் ஆயிட்டேன். நான் என் கண்ணால பார்க்கல, 6th சென்ஸால. என்னது? என் கண்ணால பார்க்கல, 6th சென்ஸால கண்டுபிடிச்சேன். சென்ஸ்னா என்ன? அது உங்ககிட்ட இல்லையே. உங்களுக்கு மட்டும் இருக்கா? அவனை பார்க்காத வரைக்கும் இருந்துச்சு. உங்களை கண்ணாடி இல்லாம பாக்கும்போது நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க தெரியுமா? உன் கண்ணுக்கு அழகா தெரியுதுங்கிறதுக்காக என் வாழ்க்கையை இருட்டாக்கிக்க முடியுமா? அதுவும் கரெக்ட் தான். ஆனா உங்களை கண்ணாடி போட்டு பாக்கும்போது மாருதி 800க்கு வால்வோ பஸ்ஸோட கண்ணாடி வச்ச மாதிரியே இருக்கு. அதெல்லாம் சரி, இப்ப எங்க வண்டி வாட்டர் வாஷ்க்கு போகுதா? இதுல நீங்க குளிக்க போறீங்களான்னு கேட்டேன். ஆமா. சரி வாங்க, நானே உங்களை டோ பண்றேன். அதான் உங்களுக்கு சேஃப்டி. வாமா, வாட்டர் சர்வீஸ் இடம் வந்துருச்சு. வா, இப்படி வா, இப்படி திரும்ப. ரைட்ல பச்சை தண்ணி இருக்கு, லெஃப்ட்ல சுடு தண்ணி இருக்கு. ஓகே, I wish you happy servicing. முதல்ல கிளம்பு. இத புடி. அப்ப நான் கிளம்புறேன். என்னடா பண்ற? நீ எங்க நிக்கிற? வெளிய போ. உங்களுக்கு கண்ணு நல்லா தெரியுது. உன் பாடி ஸ்ப்ரே ஸ்மெல்ல வச்சுதான் நீங்க இருக்கிறத கண்டுபிடிச்சேன். சீ, இந்த ஆம்பளைங்களே இப்படிதான் இடியட்ஸ். பொண்ணுங்களை பார்த்தா போதும் மிஸ்பிஹேவ் பண்ணுவீங்க. கெட் அவுட். ஓகே ஓகே. ரேடியேட்டர் ரொம்ப சூடாயிடுச்சு, கொஞ்சம் கூலண்ட் வாட்டர் எடுத்து ஊத்திக்கமா. இது வரைக்கும் சீன்லாம் நல்லா இருக்குடா. அடுத்த சீனுக்கு அவனை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பாத்ரூம் சீன் மட்டும் கட்டு. இவன் கிட்ட டைரக்டர் டச் இல்ல, ரொமான்டிக் டச் இல்ல. உன் மைண்ட் வாய்ஸ கேட்ச் பண்ணிட்டேன். என் சினிமால ஆபாச காட்சிகள் கிடையாது. மூடிட்டு இரு. பாத்தீங்களா? ஏதாவது புரிஞ்சுதா? இவன் என்னடா டைரக்டர்? என்னடா சொன்னா? இவன் என்ன டைரக்டர் தானாரு? பொண்ணு நல்லா இருக்கால? இப்ப எங்க இருக்கா? ஹைதராபாத்ல இருக்கானா? ஹைதராபாத்? ஆமாண்ணா. நாம எதுக்கு இங்க இருக்கணும்? போலாம். சரி வாங்க. அப்படின்னா ஒண்ணு பண்ணலாம். பக்கத்துல 2 தடியனுங்க இருக்கானுங்களா, அவனுங்களே 4 சாத்து சாத்துவோம். அதுக்கப்புறம் தெரியும் உண்மையான கதகளி ஆட்டம். என்னாச்சு? பாட்டை நிறுத்துங்கடா. இப்ப எதுக்கு ஒரு சத்தம்? கரண்ட் போனது நான் பயந்து போயிட்டேன் அங்கிள். என் பொண்டாட்டிய பார்த்தா எனக்கு பக்கத்துலயே பயமா இருக்கும். நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கல. டேய், மறுபடியும் கரண்ட் போனாலும் போகண்டா. ஜெனரேட்டருக்கு ஏற்பாடு பண்ணு. இது இங்க இருந்தா பவர் பிளான்ட்டே போட சொல்லலாம். ஐயோ, ஏன் திடீர்னு அப்படி கத்துன? எவ்வளவு ஒருத்தனை கட்டியா கட்டி பிடிச்சிட்டான். டெஃபினட்டா அவனதான்.
லைட் ஆஃப் பண்ணுங்கடா. என் கழுத்தை என்ன பிடிச்சிட்டு இருக்கு? சூரி, அர்ஜுன் என்ன பிடிக்க? ரொம்ப நாள் ஆச்சா? நான் இங்க எப்படி வந்தேன்? எப்படி வந்தியா? உன் கையால என் கைய புடிச்சுக்கிட்டு ஒவ்வொரு அடியா மெல்ல மெல்ல எடுத்து வச்சுக்கிட்டு அப்படி இப்படி வெக்கப்பட்டுக்கிட்டு எப்படி வந்தேன்னு கேட்ட எப்படிமா? கொஞ்சம் வாய முடியா? எனக்கு பைத்தியமா? பார்ட்டில அத்தனை பேர் இருக்கும்போது உன்னை மட்டும் எப்படி கூட்டிட்டு வருவேன்? நான் பாட்டுக்கு பார்ட்டில டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தேன். நீ தான் என்கிட்ட வந்து அவனை விட நீ அழகா இருக்கன்னு சொன்ன. யார் அவன்? எவனா? அந்த சந்திரன். நட்டு கழண்டு போச்சுன்னு நினைக்கிறேன். உனக்கு யாருக்கு நட்டு கழண்டு போச்சு? இப்படிதான் நீ ரியாக்ட் ஆன. கூட வா, நான் ப்ரூவ் பண்றேன்னு சொன்னேன். என்ன செய்யறது? டெம்ப்ட் ஆயிட்டேன், நானும் வந்துட்டேன். இப்ப சொல்லு, அந்த சந்திரன் அழகா இருக்கானா இல்ல தன அழகா இருக்கானா? சொல்லு, அவனா நானா? ப்ளீஸ் கத்தி பேசாதீங்க, யாராவது பாத்துட்டு போறாங்க. பாக்கட்டும், சாலமன் பாப்பாயாவை வச்சு மிஸ்டர் வேர்ல்டா இல்ல மிஸ்டர் யூனிவர்ஸான்னு கேட்டுடுவோமா? கொன்னுடுவான் போல இருக்கு. அந்த சந்திரனை விட நீ ரொம்ப அழகா இருக்க. சரியா பாத்துதான் சொல்றியா? பாத்தேன்னு சொல்றேன்ல, சந்திரன்ல பாட்டிலாம் தெரியுறாங்க. நிலாவுல பாட்டி வடை சுடுறதெல்லாம் உனக்கு தெரியுதுன்னா அப்ப நல்லா கிளியரா உனக்கு கண்ணு தெரியுது இல்ல? வித்அவுட் ஸ்பெக்ஸ், சூப்பர்விஷன், 20 மெகாபிக்சல் கிளாரிட்டி. ஓகே, ஏதோ நீ அன்னைக்கு டீஸ் பண்ணதுனால தான் நானும் பதிலுக்கு டீஸ் பண்ணேன். உன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் கண்ணு தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணேன். நடந்தது எல்லாத்துக்கும் நான் சாரி கேட்டுக்கிறேன். I'm very sorry. இப்ப சொல்லு, நான் எப்படி இங்க வந்தேன்? உன்னை ஒரு கேங் கிட்னாப் பண்ணிட்டு வந்தாங்க. என்னையா? நான் நம்ப மாட்டேன். அப்ப பார்ட்டில டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்த நீ இங்க எப்படி வந்த? நீதான் ஏதோ பண்ணிருப்ப. மயக்கம் இன்னும் உனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன நடந்ததுன்னு யோசி. என்ன எதுக்காக கிட்னாப் பண்ணணும்? யார் அவங்க? என்னமோ தாயே, எனக்கு என்ன தெரியும்? உன்னை காப்பாத்த வந்த பாரு, தப்பு என்னோட தான். நான் வரேன். தனா, ஃப்ரெண்ட்ஸ். ஆரம்பிச்சிட்டியா காதலுக்கு மரியாதைய? இந்த மாதிரி எல்லாம் என்ன லாக் பண்ணாதமா. என்ன மாதிரி கல்யாணம் ஆகாத பையன், உன்ன மாதிரி கல்யாணம் ஆகாத பொண்ணு இந்த மாதிரி கல்யாணத்துக்கு வருவோம். வந்துட்டு சும்மா இருப்போமா? வரசிப்போம்.
திட்டிப்போம், சண்டை போட்டுக்குவோம், ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவோம். அதுக்குள்ள கல்யாணமே முடிஞ்சிடும். கல்யாண பையனும் பொண்ணு ஹாப்பியா ஹனிமூனுக்கு போயிடுவாங்க. நாமளும் ஊருக்கு போய் ஆகணும். ஆனா போறதுக்கு மனசு வராது. எதுக்கு? ஏற்கனவே நம்ம 2 பேருக்குள்ள கரண்ட் பாஸ் ஆயிருக்கும். நான் என் வீட்டுக்கும் நீ உன் வீட்டுக்கும் போகணும். ஆனா அடடா, கிருஷ்ணவேணியோட ஒரு 10 நாள் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் நானும், தனாவோட ஒரு 10 நாள் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் நீயும். யோசிச்சு வருத்தப்பட்டு பிரிஞ்சு போகணும். இந்த அவஸ்தை நமக்கு மட்டும் இல்லமா, இந்த மாதிரி கல்யாணத்துக்கு வர ஒவ்வொரு கல்யாணமாகாத பையனும் கல்யாணம் ஆகாத பொண்ணும் இப்படி ஏதோ வருத்தப்படுவாங்க. இது 1000 தமிழ் தெலுங்கு படத்துல பாத்துறேன். அதுலயும் நான் எதுக்கு அசராத டைப். அதனாலதான் முன்னாடியே சொல்றேன், இன்னையில இருந்து நீ எனக்கு who are you, நான் உனக்கு Who are you? கரெக்டா? ஓகே, குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ்.
இந்த ஸ்விம்மிங் பூல்ல இத்தனை பொண்ணுங்க குளிக்கிறத பார்த்ததும் என்னோட அடுத்த படத்தை அண்டர் வாட்டர் பேக்ரவுண்ட்ல எடுக்கலாம்னு டிசைட் பண்ணிட்டேன்டா. படத்தோட பேரு கூட வச்சுட்டேன், தண்ணீர் புஷ்பங்கள். அவங்கிட்ட கதையை கேளு. சார், இது வரைக்கும் நீங்க சொன்னதெல்லாம் கேட்டு இன்ஸ்பயர் ஆகி நான் எவ்வளவு ஃபாலோ பண்ணிருக்கேன். ஆனா இது வரைக்கும் மெயின் கதையை சொல்லவே இல்லையே. கல்யாணம் முடிஞ்சு ப்ரொடியூசர் என்கிட்ட கதையே இல்லாம படம் எப்படி எடுப்பேன்னு கேட்டா என்ன பண்ணுவேன்? டைரக்டருக்கு சொந்தமா கதை பண்ண கூட தெரியாது. த்ரில்லிங் ஆபீஸ் சம்பேஸ் தான். இதுக்கு ஒன்றும் குறைச்சல. உங்க கான்செப்ட் எனக்கு புரியவே இல்ல சார். டேய், லவ் ஸ்டோரியில டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும்போது நெருக்கம் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். யாரை நெருங்குவீங்க? பத்திக்கிறவங்கள நெருங்குவாங்க. பத்திக்கன்னா அங்க பாருங்க. ஹாய். காஸ்டியூம் ஒயிட்டா இருந்தா நல்லா இருந்திருக்கும். பரவாயில்ல, எப்படியோ ஹீரோயின் தண்ணிக்குள்ள வந்துட்டாங்க. படம் சூப்பர் ஹிட் தான். பார்த்து மெதுவா விளையாடுங்க. ஹாய் தனா. போட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரேட் என்னன்னு சொல்லு. 350 ரூபா ஒரே ரேட் தான். இந்த கிழவியை நானும் ஒதுக்கி நிக்கிறோம், கொஞ்சம் 50 ரூபா குறைச்சிக்கிறியா? ஏன்டா எல்லாத்துலயும் கஞ்சத்தனம் பண்ற? தம்பி நீ எடுப்பா. சரி, எடுத்து தொலை. வேற யாராவது இருக்கீங்களா? நான் இருக்கேன். வா 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 வா. ஹீரோயின் வந்துட்டாங்க. ரெடி? ஹாய். நிம்மதியா தம்ம கூட அடிக்க விட மாட்டாங்கறாங்களே. எதுக்குடா உனக்கு இவ்ளோ கொழுப்பு? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? என்னடி வாடா போடாங்கற? ஒடிச்சு பல்ல நான் கழட்டிடுவேன். பெருசா ஜர்க்கெல்லாம் கொடுக்கற அஜித் நினைப்பா? உன்னை பார்த்தா பொண்ணுங்களா பின்னாடி வருவாங்கங்கிற திமிருடா உனக்கு. எனக்கா? வாய திறக்காத. நானா இருக்கவே ரொம்ப பொறுமையா இருக்க. இதுவே வேற ஒரு பொண்ணா இருந்தா புழிஞ்சு ஜூஸ் எடுத்துரும். ஓபன் பிளேஸ்ல இதெல்லாம் பண்றது சரியில்லை, அது நல்லா இருக்காது. உன்னை என்ன பண்ணாலும் தப்பு இல்லடா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உனக்கு எப்ப தெரியுமோ அப்பல இருந்து என்னையும் உனக்கு தெரியும். அவங்க கூட எல்லாம் ரொம்ப க்ளோஸா இருக்க, என்ன மட்டும் ஏன் அவாய்ட் பண்ற? ஏய், நான் தான் சொன்னேன்ல, இந்த கல்யாண வீட்ல இருந்து பிரிஞ்சு போகும்போது நாம ரெண்டு பேரும் வருத்தப்படாம போகணும்னு. நீ இந்த ஸ்டைல்ல தான் எல்லா பொண்ணுங்களையும் டீல் பண்ணுவியா இல்ல என்ன மட்டும் தானா? இது பாரு, உன்ன மாதிரி இன்டைரக்டா பேசுறதுக்கெல்லாம் எனக்கு தெரியாது. மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசுறது. இப்போ டைரக்டா உன்கிட்ட கேக்குறேன், சொல்லு. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? உன்னதாண்டா கேக்குறேன், பிடிச்சிருக்கா இல்லையா? உன் மனசு மாதிரியும் உன் தலை கூட ஆமான்னு கொஞ்ச நேரம் இல்லைன்னு கொஞ்ச நேரம் ஆட்டுது. ஸ்ட்ரைட்டா சொல்லு. பிடிக்காம இருக்குமா என்ன? அதான் ஏன் பிடிச்சிருக்கு? ரொம்ப வெக்கப்படுற. உடனே சொல்லலனாலும் பரவாயில்ல, நல்லா யோசிச்சு என்ன உனக்கு ஏன் பிடிச்சிருக்குன்னு கரெக்டா ஆன்சர் சொன்னாதா உன்னை எனக்கு பிடிக்கும். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. இவன் இன்னும் மாறவே இல்லையா? அப்படியே தானே இருக்காரு. வாடா 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 வாடா. ஹாய் டாடி. எப்படிமா இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்ப்பா. என்னம்மா இவ்வளவு இளைச்சிட்ட? அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் செல்லத்தை ஒரு நாள் கூட புரிஞ்சது இல்லடா. உன் வீட்டு ஃபங்க்ஷனால தான் அனுப்பி வச்சேன். இது அந்த படம் இல்லையா? இதெல்லாம் நமக்கு மேட்ச் பண்ணிக்கலாம். இந்த படம் பாரு, அதை எடு. அதுக்கு நல்லா இருக்கு. இந்த பிங்க் பாரு. இந்த புடவை எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த ப்ளூ கலர் வேணும். டாடி, என்னம்மா இந்த புடவை லாவண்யாக்கு நல்லா இருக்கும்ல? இந்த புடவை உனக்கு தான் பொருத்தமா இருக்கும். செலக்ஷன் பண்றது நீயே, அத முடிவு பண்றது நான். லாவண்யாக்கு வேற புடவை எடுத்துட்டு வாமா. எஸ்கூஸ் மீ, அடுத்த சீன் என்னன்னு நீங்க இன்னும் சொல்லவே இல்லையே. ஸ்ட்ரைட்டா உங்க அப்பா கிட்ட போய் உங்க பொண்ணை கொஞ்சம் என் கூட அனுப்பி வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கலான்னு இருக்கேன். இப்படி சூடு. ஒரு ஸ்பீட பார்த்தா எடுத்த உடனே கிளைமாக்ஸ் கொண்டு வந்துறா போல இருக்கு. சார் ராசி மிட்டரா? ராசே தரவத்தே சிம்பே.
உள்ளரி குலாலா உள்ளரி குலாலா உள்ளரி குலாலா உள்ளரி குலாலா உள்ளரி குலாலா உள்ளரி குலாலா உள்ளரி குலாலா. டேய் யாரா அவன் நம்ம நத்தப்பட்டி சேதுராமன் இருக்காருல்ல பரம்பரை சொந்தத்தெல்லாம் சொல்லி எங்க உயிரை வாங்காத போ. ஏண்டா நான் தான் அவங்க கிட்ட சொல்லிட்டு போமா. அட அவங்க தாத்தா பேர் சொன்னாங்க எல்லாரையும் தெரியும். இவன் ஒருத்த எதையும் சொல்ல விட மாட்டேங்கிறான். அது ஒண்ணுலடா, அவன் பேரு தனசேகர், அவனும் சொந்தம் தான். டேய் தனா கொஞ்சம் நிறுத்து. என்ன அங்கிள்? அது என்னடா உள்ளரி குல்லாலா? பிரெஞ்ச் எக்ஸாம்க்காக படிச்சிட்டு இருக்கேன். ரூம்ல உட்கார்ந்து படிக்க வேண்டியது அப்படி நடுவுல இருந்து கத்திட்டு இருக்க? அதுதான் அங்கிள் என்னோட பிரச்சனையே. 9 தடவை எக்ஸாம் எழுதினேன், ஆனா 9 தடவை ஃபெயில் ஆயிட்டேன். பிகாஸ் ஆஃப் த உள்ளரி குலாலா வேர்ட். இப்பதான் ரீசெண்டா என்னோட ஃப்ரெண்ட் சொன்னா, இப்படி பயங்கர டிஸ்டர்பன்ஸான இருக்கிற இடத்துல படிச்சாதான் எக்ஸாம் ஹால்ல நல்லா ஞாபகம் இருக்கும்னு. அதான் இப்படி. உள்ளரி குலாலா என்னது அது? உங்க பொண்ண கொஞ்சம் பக்கத்துல இருக்க ரூமுக்கு அனுப்புறீங்களா? சின்னதா ஒரு வேலை இருக்கு. வாட் அங்கிள்? அங்கிள் அந்த வேர்டோட மீனிங் அங்கிள். இந்த வார்த்தை சின்னதா இருக்கு, நீ சொல்ற மீனிங் என்னமோ ரொம்ப நீளமா இருக்க. பிரெஞ்சுல எல்லாம் சின்னதா தான் இருக்கும், தமிழ்ல கன்வெர்ட் பண்ணாதான் நீளமா இருக்கும். உங்க பிஏ மாதிரி. உனக்கு இந்த ரோஜா பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. அப்படின்னா அந்த செந்தூர பூ ரொம்ப அழகா இருக்கு. அப்போ அதுக்கு பக்கத்துல இருக்கு அந்த சாமந்தி பூ. அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. முதல்ல என்ன எதுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லு. அந்த விஷயத்தை நான் சொல்றதுக்கு முன்னாடி இந்த பூவெல்லாம் உனக்கு எதுக்கு பிடிச்சிருக்கு சொல்ல முடியுமா? அழகா இருக்கிறதுனால. அதை விட நீ அழகா இருக்க. நான் அழகா இருக்கிறதுனால உனக்கு பிடிச்சிருக்கு இல்லையா? ஒருவேளை நான் சமையல் கட்டுல ஏதோ சமைச்சுக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு நெருப்பு என் முகத்துல பட்டு இந்த அழகான முகம் வெந்து போச்சுன்னா, அந்த பூ இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள வாடி போயிடும். வேற ஒரு பூவை பார்த்து அழகா இருக்குன்னு சொல்லுவோம். என்னோட அழகு போயிடுச்சுன்னா வேற ஒரு பொண்ணை பார்த்து நீ அழகா இருக்கேன்னு சொல்ல மாட்டேன்னு என்ன நிச்சயம்? கண்ணுக்கு பிடிச்சதெல்லாம் காதல் இல்லதானா? ஒருவேளை நீ அழகதான் காதலிக்கிறேன்னா அந்த காதல் எனக்கு வேண்டாம். நான் சொல்றது கரெக்ட் தானே? கரெக்ட் தான். உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன். உனக்குள்ள இருக்கிற ஃபீலிங் எனக்குள்ள வர மாதிரி பண்ணு. என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவங்க அப்பா அம்மா யாரு? எங்க இருக்கான்? அவனை பத்தி எதுவுமே உனக்கு தெரியாதா? தெரியாது டாடி. அவன் யாரு என்னன்னு தெரியாம அவன் கூட பழகுறியாமா? என் பொண்ணா நான் கேட்கிற கேள்விகளுக்கு உன்னால பதில் சொல்ல முடியல. ஒருவேளை நீ பதில் சொல்லி அதுல நான் கன்வின்ஸ் ஆயிருந்தா உன் செலக்ஷன் கரெக்ட் தான்மா. பயப்படாத, சொல்லு. நீங்க தான் சொன்னீங்களே டாடி, செலக்ஷன் என்னோடது, டெசிஷன் உங்களோடதுன்னு. அவன் யாருன்னே தெரியாமலே விளையாடுன வெறுப்பேத்தணும்னு நினைச்சேன். எனக்கு தெரியாமலே அவனை எனக்கு ரொம்ப பிடிக்குது டாடி. 24 வருஷமா நீங்க என்ன செக்யூர்டா வளர்த்தீங்க. ஆனா அவன் கூட 24 மணி நேரமும் இருக்கணும்னு தோணுது டாடி. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இன்னொரு பொண்ணை பார்த்து நீ அழகா இருக்கேன்னு அவன் வாயால சொல்லக்கூடாது. இதே மாதிரி அவன் சொன்னா உங்க டெசிஷனுக்காக வெயிட் பண்ண மாட்டேன் டாடி. இல்ல, சான்ஸே இல்ல. இவனை அரெஸ்ட் பண்ணவே முடியாது. இவனை மாதிரி ஒருத்தனை நான் பாகிஸ்தான்ல கூட பார்க்கல. ஸ்காட்லாந்து யார்டு போலீஸால கூட இவனை அரெஸ்ட் பண்ண முடியாது. அம்மா, எதுக்கு சார் அடிக்கிறீங்க? உண்மையை சொல்ல வந்தா என்ன போட்டு இப்படி அடிக்கிறீங்க? உங்க வீட்டுல 1500 கோடி ரூபாய் பணத்தை திருடுனது அவன் தான். பணம் போனா என்னைக்கு வேணாலும் சம்பாதிச்சிடலாங்க. உங்க பொண்ணு மனசை திருடுனது அவன் தான். உங்க பொண்ணு எப்படி சம்பாதிப்பீங்க? நீ வளர்றது உண்மைதானா? சத்தியமா சொல்றேன். நான் அந்த ஹோம் மினிஸ்டர் வீட்லயே ஆட்டைய போட்டேன்.
நீ என்னடானா ஒரு பொண்ணு கூட எனக்கு லிங்க் கொடுத்து ஒரு பெரிய ஃபிட்டிங் வச்சுட்ட. ஆடு பகை குட்டி உறவு. கிருஷ்ணவேணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நான் ஒரு திருடங்கிற உண்மையை அவகிட்ட சொல்ல போறேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். டேய், நீ என் க்ளோஸ் ஃப்ரெண்ட், நீ என் பொண்ணை உன் வீட்டுக்கு அனுப்பிச்சா நீ அவளை கண்டவனோட ஊர் சுத்த விட்டுருக்கியா? அவன் என் வீட்டுல கோடிக்கணக்கா கொள்ளையடிச்சிருக்கான். பணம் போனா போகுது. ஆனா என் பொண்ணு ஒரு திருட்டு பயவுலையே காதலிச்சிருக்கா. என்கிட்டே வந்து தைரியமா சொல்றானா அவன் மனசை எந்த அளவுக்கு அவன் கெடுத்து வச்சிருக்கான்னு பாரு. என்னடி பாத்துட்டு இருக்க? என்ன டிவி சீரியல் நடக்குது? நம்ம வீட்டுல என்னென்ன திருடு போயிருக்குன்னு போய் பாரு. இவன் என்னடா இப்படி ஒரு ட்விஸ்ட கொடுத்துட்டான்? இந்த பிஏ மட்டும் ராங்கா ஃப்ரேம் செட் பண்ணி நாம அவனோட ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டானா நம்மள பின்னி பேடல் எடுத்துருவாங்க. அப்ப ஷூட்டிங் கேன்சல். என்னடா பாக்குற? இப்ப என் பொண்ணு மனசை எப்படி மாத்துறது? டேய், இதெல்லாம் உன்னாலதான்டா. நீ என் ஃப்ரெண்டுங்கறதால உன்னை நான் சும்மா வர்றேன். இல்லன்னா இந்த கல்யாண வீடு கருமாதி வீடா இருக்கும்டா. என்னடா கல்யாண வீட்ல வந்து அபசகனமா பேசுற? போதும், வாயை மூடுங்க. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன், உனக்கு மரியாதை கொடுத்தா ஒரு திருட்டு பையில கூட்டு வந்து வச்சுக்கிட்டு என் பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டியே. ஏய் கிழவி, என்கிட்ட கொள்ளையடிச்ச பணத்துல எவ்வளவு கமிஷன் கொடுத்தா உனக்கு? டேய், நான் உங்களை எல்லாம் பார்த்து 30 வருஷத்துக்கு மேல ஆச்சுடா. நான் போறதுக்கு முன்னாடி உங்களை எல்லாம் பார்த்துட்டு போகலான்னு ஆசையோட வந்தேன். அவ்வளவுதான். காடு வாங்குது வீடு போங்கிற வயசுல கமிஷன் வாங்கிட்டேன்னு என்ன பார்த்து சொல்றியேடா. உன்னை விட வயசுல பெரியவடா. கொஞ்சம் வயசுக்கு அது மரியாதை கொடு. உனக்கு என்னடி மரியாதை வேண்டி கிடக்கு? நீ அவங்களோட கூட்டு கலவாணி தானடி. எங்கடி இருக்க அந்த திருட்டு பையன்? தூக்குன கைய நீ கீழே இறக்கலன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கை பூரா கழுவுற கையில தாண்டா சாப்பிடணும். என்னங்க, உங்க வீட்டுல நகையெல்லாம் கரெக்டா இருக்கா? எல்லாம் சரியா இருக்கு. இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி நான் நிஜமாவே ஒரு திருடன் தான். உங்ககிட்ட போய் சொல்லிதான் இங்க வந்தேன். என்ன மன்னிச்சிருங்க. ஆனா இந்த வீட்டுல எந்த திருட்டுத்தனமும் பண்ணல. இந்த உண்மை எல்லாத்தையும் நானே உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா என்னோட பேட் லக். நான் சொல்றதுக்கு முன்னாடியே உனக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சு. சோ இப்ப சொல்லு கிருஷ்ணவேணி, என்ன ஏன் பிடிச்சிருக்குன்னு நீ என்கிட்ட கேட்ட கேள்விக்கு பதில் இதுக்கு மேலே உனக்கு தேவையா? இன்னிரடா பேச்சு வேண்டிய எனக்கு பேச்சு. செருப்பால் அடிப்ப ராஸ்கல், வெளிய போடா. பிரச்சனை எனக்கும் கிருஷ்ணவேணிக்கும் நடுவுல நீ எதுக்குடா? நீ சொல்லு கிருஷ்ணவேணி. கிலோமீட்டர் ஓடி போற அளவுக்கு ஸ்டாமினா இருக்கிறவன் இவ்வளவு ஈஸியா சரண்டர் ஆயிட்ட? என்ன சார் பண்றது? அவ மட்டும் ஓகேன்னு சொல்லியிருந்தா இந்நேரம் நான் சிட்டா பறந்திருப்பேன். பேட் லக். அவன் நோன்னு சொல்லிட்டா. டோட்டல் எனர்ஜி டவுன் ஆயிடுச்சு. கம் ஆன். என்னம்மா துணியெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்க? ரூபா துபாய்க்கு வான்னு ஒரே சண்டை. அவ கூட போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரலாம்னு நினைக்கிறேன் டாடி. அப்படின்னா இன்னும் ஒரு நாள் அவனை மறக்க முடியல. ச்சே, நான் அவனை எப்பவோ மறந்து போயிட்டேன் டாடி. ஹலோ, டார்ச்சர் பண்ணது ரூபா. நான் ஆல்ரெடி பேக் பண்ணி ரெடியா இருக்கேன். நீ ஏர்போர்ட்டுக்கு வந்துரு. ஓகே ஓகே, பை. ஹலோ சுல்தான் பாய், மினிஸ்டர் பொண்ணு ஃபிளைட்ல துபாய் கிளம்பிட்டா. எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. உனக்காக என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா? கிருஷ்ணா, கிருஷ்ணவேணி, கிருஷ்ணவேணி, கிருஷ்ணா, கிருஷ்ணவேணி.
ஏன் சார் ஜெயில இருக்கிற உங்களை பார்க்க வந்த மாதிரியே நடந்துக்கிறான்? காதலை விட பணம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. சீட்டாடினா வந்துற போது. சீட்டாடலாம் எங்களுக்கு தெரியாது. நான் அந்த சீட்டாட்டத்தை பத்தி சொல்லலப்பா. இவர் பொண்ணு வாழ்க்கைய பத்தி கொஞ்சமாவது ஃபீல் பண்றியா நீ? நீ ஊர்ல ஒரு ஆளை கொலை பண்ணி அப்ப ஃபீல் பண்ணியா? கொலை பண்ணும்போது ஃபீல் பண்ணலப்பா. ஆனா கொள்ளை அடிச்சப்ப கொஞ்சம் ஃபீல் பண்ண ஃபைனான்சியலா. நாட்டுல எவ்வளவோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது எவன் பொண்ணையோ எவனோ தூக்கிட்டு போனா எனக்கு என்ன வந்தது? இங்க பாருங்க தம்பி, கரண்ட்ல அடிபட்ட காக்கா மாதிரி ஆயிட்டாரு உன் மாமனார். அப்படி இல்லப்பா, இவருடைய பொண்ணை நீ காதலிச்சதுனால உன் மாமனார் மேல கொஞ்சம் கருணை வச்சு அந்த பணத்தை எங்க வச்சிருக்கேன்னு என்கிட்ட சொல்லு. சத்தியமா நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அந்த பணத்தை எங்க வச்சிருக்கேன் நான் சொல்லிட்டா நேரா பறந்து போய் அந்த மாஃபியா லீடர் கிட்ட பணத்தை கொடுத்துட்டு பொண்ணை மீட்டு வந்துருவாரு. அவன் அந்த பணத்தை வச்சு கன்னும் பாம்பும் வாங்கி வைப்பான். அதுக்கப்புறம் பாம்பு பிளாஸ்ட், துப்பாக்கி சுடு எல்லாம் நடக்கும். இதெல்லாம் நமக்கு தேவையா? இதெல்லாம் சுத்த வேஸ்ட். அதனாலதான் நான் சொல்லல. அப்பா, இவனுக்கு சுத்தமா லவ் ஃபீலிங்கே இல்ல சார். அவன் கால கழுவி அந்த தண்ணியை குடிச்சா கூட அவன் ஒத்துக்கவே மாட்டான். ஹலோ சுல்தான், சுல்தான், ஹலோ சுல்தான். என் ஆளுங்களை அரெஸ்ட் பண்ணி நீங்க சீஸ் பண்ண என் பணத்தையும் என் ஆட்களையும் எங்கிட்ட ஒப்படைக்கணும். இல்லைன்னா உன் பொண்ணு உனக்கு இல்ல. சார் எதுக்கியா? இவன் அந்த மாஃபியா டானை விட ரொம்ப டேஞ்சர் சார். வரும்போது உங்க பொண்ணோட வெயிட்ட 2 கிலோ ஏத்தி கூட்டு வந்தாலும் வரும். வெயிட் என்ன நல்லது தானேயா? பொண்ணு ரொம்ப அழகாயிடுவல்ல. வெயிட் ஏறதுனால உடம்பு பெருக்காது சார், வயிறு மட்டும் தான் பெருக்கும். என் பொண்ணு ஒரு முடிவு எடுத்துட்டானா அதுல இருந்து எக்காரணத்துக்கு கொண்டு மாற மாட்டாயா? சூம்பி போன சொரக்கா மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு வந்து தொலையா. আমার মেয়ের কত কাকিমা অনেক বেটার মানুষ। না, কাকিমা অনেক বেটার মানুষ। কাকিমার সঙ্গে আমাদের বেশ ভালো সম্পর্ক। பிசினஸ். உன் ஃபாதர் எனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. எங்க டிமாண்டை ஃபுல்ஃபில் பண்றேன்னு நானும் வாக்கு கொடுத்திருக்கேன். সীমা, আয় ভেতরে আয়। কিন্তু শ্রীময়ী, দিয়ার ব্যাপারে তোমার কষ্ট পেয়েছে? না, ওটাই আসলে দিয়া প্রতীককে ভালোবাসে। ஓ একটু অভিমান করে পাত্রপক্ষ கேட்காத. உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கூசாம கேளு. வெஜ் நான் வெஜ்ஜா? அவுட் சைடு வெஜ், இன்சைடு நான் வெஜ். ஓடி போய் சீக்கிரமா போய் ஜூஸ் போட்டு கொண்டு வா போ. எனக்கு கோவம் தான், நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல. தெரியும். தோசை கரண்டிய பழுக்க காய வச்சு ஆயில்மெண்ட் பூச முடியாத இடத்துல வச்சிருவேன். இதான் உன் மறுபக்க நாவலா? ஆமா. நீ உள்ள போடி செல்லம். போமா நாட்டி. போடி செல்லம், போ உள்ள போ. ஏய், நான் தான் சொன்னலடா, செஞ்சுரி போறதுக்கு முன்னாடி அவுட் ஆயிருவானே. பாய், விக்கெட் விழுந்துருச்சு. ரேட் என்னன்னு சொல்லலாம்? முதல்ல எவ்வளவு சொன்ன? 1994. ஓகே, 60-40. இப்ப சொல்லு. ஜலீல் பாய், சலாம் அலைக்கும். வலைக்கும் மேல பாய். என்ன ரேட்? 60-40. என்ன ஃபேவரட்? இன்னைக்கு ஃபேவரட் ப்ளூ. இந்தியா மேல 2 लाख போடு. ஓகே. ஓகே.
This is called betting, you know? இதத்தான் கிரிக்கெட் பெட்டிங்னு சொல்லுவாங்கண்ணா. இப்போ கட்டினல்ல பணம் இந்தியா ஜெயிச்சதுன்னு வையே 20,000 எக்ஸ்ட்ரா தருவானுங்க. நீ ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்க அல்வா கொடுத்துட்டாங்கன்னா? நான் இப்ப பெட்டிங் கட்டினது யார்கிட்ட தெரியுமா? மாஃபியா டான் சுல்தான் கிட்ட தான். சுல்தானா? நாம ஜெயிச்சோன்னு வையே பணத்தை பூ மேல வச்சு கொண்டாந்து கொடுப்பான். ஒருவேளை நீ பணம் கொடுக்கலன்னா அதே பூவை நம்ம பணத்து மேல வச்சுட்டு பணத்தை எடுத்துட்டு போயிடுவோம். அடடா சூப்பர் பேட்டிங். அப்படி அடிக்கடா. ஒரு நிமிஷத்தை வந்துடுறேன். நல்லா அடிக்கடா. हेलो हाँ जलील भाई सलाम अलैकुम रेट एवलो 10 पैसे ठीक है बांग्लादेश மேல 1 கோடி கட்டறேன் வர காலறச்சா நீ ஏன் கவலைப்படுற எனக்கு நம்பிக்கை இருக்கு போனா 1 கோடி வந்தா பெருசு இல்ல மேட்ச் முடிஞ்ச உடனே தெரியும் உன் நிலைமை என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணவா ஃபிக்ஸ் go find it உன் மகள் வந்தாய் பொருள் கோடி தந்தாய் பூமகள் வாசல் வீசும் தேனாக அப்படி போடுங்க you know I am slumdog millionaire baby yeah வாழ்த்துக்கள் பாய் 20,000 plus 19 lakhs 80,000 minus பங்களாதேஷ் தோத்துருச்சு மேட்ச் பார்க்கலையா நீ நான் இந்தியா மேல தான பெட் கட்டணும் பாய் ஒரு ஓவர் இருக்கும்போது பங்களாதேஷ் மேல 1 கோடி கட்டினே ஞாபகம் இல்லையா நானா பின்ன நானா ஒழுங்கா பணத்தை எடுத்துட்டு வந்து சேரு சுல்தான் பாய் உன்னை பார்க்கணும்னு சொல்லிருக்காரு சீக்கிரம் வா சரி லேட் பண்ணா என்ன நடக்கும் தெரியல சங்கா தம்பி நீ யாருன்னு தெரியாது எதுக்கு என் வீட்டுக்கு வந்தேன்னு தெரியாது என்கிட்ட ஏன் அட்டாச் ஆனன்னு தெரியாது ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கணும் எதுக்காக என்ன அவங்க கிட்ட மாட்டி விட்டேன்னு மட்டும் சொல்லு அந்த போட்டோல இருக்கிற உன்னோட பாட்டிக்காகடா என் பாட்டிய உனக்கு எப்படி தெரியும் আমার দিকে তাকাচ্ছ না বলো না উফ হ্যাঁ হ্যাঁ আমি বাবলা কেমন আছো সোনা আমি ভালো আছি তুমি কেমন আছো সোনাটা আমার মুখে ভালো লাগলো না যাই একবার প্লিজ হ্যাঁ আমি 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 বাবলা কেমন আছো তুমি আমি ভালো আছি তুমি আমিও ভালো আছি আমিও ভালো আছি তোমার পেটে আর ব্যথা নেই না যেটুকু ছিল তোমার গলা শুনে কমে গেল না না যেটুকু ছিল তোমার তোমার গলা শুনেই কমে গেল যা মিথ্যা কথা না গো সত্যি কথা কতদিন তো বলো তো না একদম সত্যি কথা কতদিন তোমার সঙ্গে খেলা হয় না বলো তো এখন আরো কিছুদিন খেলা হবে না কেন আমি তো 2-1 দিনের মধ্যে তোমাদের বাড়িতে যাব তোমাদের বাড়িতে যাব ভাবছিলাম আমি তো 2-1 দিনের মধ্যে তোমাদের বাড়িতে যাব ভাবছিলাম Close the business and clean the dust. கடைசி ஓவர்ல கோடி ரூபாய் வெற்றி கட்டும் போது எனக்கு புரிஞ்சு போச்சு என்னை மீட் பண்ணதுக்காகத்தான் இப்ப சொல்றியா எதுக்கு என்ன பார்க்கணும்னு நினைச்ச அதை நான் சொல்லட்டுமா அவளை பார்க்கத்தானே என்னோட 30 years இன்டர்நேஷனல் மாஃபியா கேரியர்ல என் எதிரே நின்ற ஒவ்வொருத்தனோட கண்ணிலேயும் பயத்தை பார்த்தேனே தவிர এবারে তুমি বাবা মার সঙ্গে খেলো আমরা পরের বার যাব দুজনে জল Stop!
I said drop. कोई शूट नहीं करेगा. गन को नीचे फेंको. இந்த ஹை வோல்டேஜ் பவரை சொருவவா பவருக்கு மாஃபியா டான்லாம் தெரியாதுடா. உன் மேல பட்டதுன்னா சாம்பல் ஆயிடுவ, புரியுதா? நான் கூட ஒன்னு தப்பா எடை போட்டுட்டேன்டா. நீ எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறேன்னா அந்த பொண்ணை நீ லவ் பண்ற. இங்க நீ சேஃபா இருக்கலாம், பட் அங்கே ஏண்டா வயிற்றுல அடிச்சதுக்கு உனக்கு மூளை குழம்பி போச்சா? கணக்க நீ தப்பா போட்டிருக்கலாம், ஆனா என் கணக்கு மிஸ் ஆகாது. நீ சின்ன விஷயத்தை கூட பெருசா யோசிக்கிறவ, ஆனா நான் பெரிய விஷயத்தையே சின்னதா யோசிக்கிறவ. அந்த பொண்ணையும் அவளோட பாஸ்போர்ட்டையும் கொடுக்கறியா இல்ல இந்த பின்ன பிச்சு எடுத்துருவா? বলো। আমি আসলে থ্যাঙ্কস বলতে এসেছিলাম। আমার পার্সে সেদিন কোনো টাকা ছিল না, তুমি 500 টাকা দিয়ে দিয়েছিলে। আমি কোনো টাকা দিইনি। এই টাকাটা বলা চার্জ কোনটা? আমি কিনতে বলে টাকা দিই, ঠিক আছে? কিনতে চাই। আরে যাবে? পুরোটা না, কোথা থেকে যাব? অনেক পড়ে। অ্যাকশন 2 মিনিটের না, বলো। আমি আসলে থ্যাঙ্কস কিসের? আমার পাশে সেদিন কোনো টাকা ছিল না, তুমি 500 টাকা দিয়ে দিয়েছিলে সেই জন্য। আমি কোনো টাকা দিইনি। তুমি টাকা দাওনি? আসলে আমার পার্সে টাকা এলো কোথা থেকে? আরেকবার যাও, হ্যাঁ আরেকবার যাও, চার্জ কিনে দেবো, চার্জ রোল। তুমি টাকা দাওনি, তাহলে আমার পার্সে টাকা এলো কোথা থেকে? কাটো। সেটা আমার জানার কথা নয়, মনে হয় তোমার মা রেখেছেন। সেটা তো আমার জানার কথা নয়, হয়তো তোমার মা রেখেছেন। মা? হ্যাঁ মা, মা তো রাখতেই পারেন, তাই না? তোমার মায়ের দেখুন দু একদিন আগে 3000 টাকা এসেছে, তুমি জানো না? পুরোটা রাখবো যাই। হ্যাঁ, তোমার মার কাছে 2 দিন আগে 3000 টাকা এসেছে, তুমি জানো না? হ্যাঁ মা, মা তো রাখতেই পারেন। তোমার মায়ের হাতে কয়েকদিন আগে 3000 টাকা এসেছে, তুমি জানো না? ஹலோ, நான் இங்க வந்தது உன்னை கூட்டிட்டு போறதுக்காக, உன் பேக தூக்கறதுக்காக இல்ல. இது நம்ம கான்ட்ராக்ட்லயே கிடையாது. அவளை கூப்பிட்டுக்கிட்டு அவன் எங்கடா போயிருப்பான்? அவன் இந்தியாவுக்கு போகணும்னா ஏர்போர்ட்டுக்கு போய் தானே ஆகணும். சிட்டியில இருக்கிற ஏர்போர்ட்டுக்கு போக மாட்டான், மஸ்கட் ஏர்போர்ட்டுக்கு தான் போயிருக்கணும். 48 டிகிரி சென்டிகிரேட்ல 700 கிலோமீட்டர் டெசர்ட்ல டிராவல் பண்ணி அவன் மஸ்கட் போய் சேர முடியாது பாய். இம்பாசிபிள் சார். என்ன அடிச்சு இம்பாசிபிள் பாசிபிள் பண்ணிட்டான்டா அவன். பணம் இருக்குல்ல? எதுக்கு? இதெல்லாம் வாங்குனதுக்கு. நீ பணம் கொடு. கேஷ் இல்ல. கேஷ் இல்லாம எதுக்கு இதெல்லாம் வாங்குன? கேஷ் தான் இல்லன்னு சொன்னனே தவிர கார்டு இல்லன்னு சொல்லலையே. இந்தங்க சார். அப்பா, கிரீன்லாண்ட்ஸ் இன்டர்நேஷனல் பேங்க் கிரெடிட் கார்டு. என் அப்பா கிட்ட கொள்ளடிச்ச பணம் தானே. என்ன பாராட்டதெல்லாம் போதும், இதுல சைன் பண்ணு. நான் ஏன் சைன் பண்ணும்? கார்டு உன்னோட தானே. ஏன் கார்டு கொடுத்து பில் பே பண்ணியா? நான் போட மாட்டேன். போடலனா இவன் கூட சேர்ந்து குப்பை கொட்ட வேண்டியதான் இல்லடா. ஹலோ மேடம், நம்ம ஏர்போர்ட் போறதுக்கு 700 கிலோமீட்டர் டிராவல் பண்ணணும். ஒரு நாள் ஆகலாம், ஒரு வாரம் ஆகலாம், ஒரு மாசம் கூட ஆகலாம். அதுக்காக தான் இந்த பர்ச்சேஸ். தேவையில்லாம வளராத. ஏர்போர்ட்டுக்கு 700 கிலோமீட்டர் இருக்கா? மிஞ்சி மிஞ்சி போனா 10 கிலோமீட்டர் கூட இருக்காது. என்ன சீட் பண்ண பார்க்காத. உன் மனசுல ஏதோ தப்பான எண்ணம் இருக்கு. என் மனசை மாத்தலான்னு ட்ரை பண்ணாத. சி, டாக்ஸி.
है பாய் அந்த பொண்ணு உங்க பின்னாடி தான் இருக்கா. என்னடா என்னைய முட்டாளாக்க பாக்குறீங்களா? பாய் அந்த பையன் அந்த பொண்ணு உங்க பின்னாடி தான் நிக்கிறாங்க. ஓ இல்ல பாய் அந்த பையன் அந்த பொண்ணை கூட்டிட்டு ஓடிட்டு இருக்கான். அப்படின்னா வேற ஏர்போர்ட்டுக்கு போறாங்க. அவனை விடாத. என்னாலும் யூ ஹேவ் டு கில் ஹிம். இப்போ அது புரியுதா வேற ஏர்போர்ட்டுக்கு ஏன் போலான்னு சொன்னேன்னு? இருந்தாலும் நீ பண்ணது எனக்கு பிடிக்கல. என்ன பண்ணிட்டேன்? அதான் நீ பண்ணது. அதான் என்ன பண்ணிட்டேன்னு கேக்குறேன். கிஸ் பண்ணது. ஹலோ கிஸ் பண்ணது நீதாம்மா? நான் பண்ணனா? ஆமா நான் பிறந்ததுல இருந்து பாதுகாப்பா வச்சிருந்த என் உதட டேமேஜ் பண்ணிட்டேன். நான் மட்டும் அங்க வரலன்னா சுல்தானோட ஆளுங்க உன்னை கீமா பண்ணிருப்பாங்க. பஸ் ஒரு நிமிஷம். கிருஷ்ணவேணி இந்த சோப்பு ஸ்கெட்ச் எல்லாம் யூஸ் பண்ணாத. நல்ல பிராண்டட் லிப்ஸ்டிக்கா போடு. சாயம் போயிடுது. வேணா நானே வாங்கி தரேன். அடங்கு வையால. ஆப்பிரிக்கா ஜீப்ராவுக்கும் நைஜீரியா நீக்ரோவுக்கும் கிராஸ்ல பிறந்த மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு உள்ள 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 रहमतुल्लाह शेख साहिबुल्लाह बिस्मिल्लाह अब्दुल्लाह नजीरुल्लाह नजरतुल्लाह शामतुल्लाह नसीबुल्लाह टूरिस्टुल्लाह टूरिस्ट नईबुल्लाह. अर्थम पुरीलड़ा उल्ला. अरे क्या अर्थम कहता है? हमारा दिमाग खराब करता है. हमारा ताकत समझे मुंडाके. अभी दिखाता हूँ. हाँ अभी देखो. देख जुमटो को तान से लामा हाँ முடியலடா சாமி. நீ தமிழனா? ஆமாங்க. சொல்ல வேண்டியதானே? எங்க சார் சொல்ல விட்டீங்க? You know what is this? You know what is this? This is my strength. This is my power. This is my capacity. பாருடா நல்லா பாரு. இவர் யார் தெரியுதா? சதாம் ஹுசேன். He is my friend. புஷ்ஷோட ஃாதர் இவர் கொன்னதுனால சதாம் ஹுசேனை புஷ் கொன்னுட்டாரு. அந்த புஷ்ஷை நான் சும்மா விட மாட்டேன். இன்னொரு போட்டோ காட்டுறேன். இத பாரு. இவர் யார் தெரியுமா? பின் லாடன். He is my close friend. யா நாங்க ரெண்டு பேரும் ஒரே தட்டுல சாப்பிட்டவங்க. படுக்கிறது கூட ஒரே கட்டில தான் படுத்துக்கிறீங்க. அவர் கொரட்டை விடுவாரு, நான் தனியா தான் படுப்பேன். கடைசில அந்த அமெரிக்கா புஷ் இவர் மேலயும் குறி வைக்கிறாரு. அந்த புஷ்ஷை நான் சும்மா விட மாட்டேன். இப்படிப்பட்ட இன்டர்நேஷனல் பிரச்சனை எல்லாம் சாதாரணமா டீல் பண்றடா. ஆனா உங்க பிரச்சனை புரிய மாட்டேங்குது. நீ கிஸ்ங்கற அவன் நசுங்கற. ஆக்சுவலா உங்களுக்குள்ள பிரச்சனை என்னடா? பயந்துட்டியா? இல்ல எனக்கு பயப்படுறவங்கள நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். நீ இந்தியாவுக்கு போறதுக்காக பணம் வச்சிருக்கல, அதை ஏடிஎம்ல இருந்து கறக்குற மாதிரி அப்பப்ப கறந்துருவேன். என்ன ஏமாத்தணும்னு வச்சுக்க, புஷ்ஷுக்காக வச்சிருக்கிற புல்லட்ட உன் தலையில இறக்கிடுவேன். வேணாம் சார். இப்ப சொல்ற, உனக்கு டிரைவிங் தெரியுமா? ஏன் சார் உங்களுக்கு தெரியாதா? என்னடா நான் பார்க்க ஜிம்பாப்வே மாதிரி இருக்கேனா? ஜிம்பாப்வேனா என்ன சார்? இத எப்படி சொல்ற? தமிழ்நாட்டுல கேனக்கு இருக்கேன் கேன பையன் சொல்ற மாதிரி இந்த ஊர்ல அதையே ஜிம்பாப்வேன்னு சொல்வாங்கடா. எனக்கு டிரைவிங் தெரியும் ஜிம்பாப்வே. உங்க பேரு தெரியாததனால தான் அப்படி கூப்பிட்டேன். என் பேரு கசாய். கசாய் கசாய். பேர் நல்லா இருக்கா? இந்த பேரு உங்களுக்கு சதாம் ஹுசைன் தானே வச்சாரு? இல்லடா அவங்க அப்பா வச்சாரு. யாரு வச்சா உனக்கு என்னடா? பேர்ல ஃபோர்ஸ் இருக்கா இல்லையா? சார் இந்த கசாயை விட ஜிம்பாப்வேல ஃபோர்ஸ் ரொம்ப இருக்கு சார். இல்ல கிருஷ்ணவேணி? அது ஒரு லேடி ஜிம்பாப்வே. அது உனக்கு சாட்சியா? டேய் புஷ்ஷுக்கு வச்சிருக்க புல்லட்ட வேஸ்ட் பண்ணிடாத. வேணாம் சார். டிரைவிங் தெரியும்ல? வா போலாம். சரிமா, புதுசா கல்யாணம் ஆனவங்க ஹனிமூனுக்கு ஸ்விட்சர்லாந்துக்கோ ஊட்டிக்கோ போவாங்க. ஆனா இவன் என்ன அட்லஸ பார்த்து இந்த இடம் அழகா இருக்குன்னு கூட்டிட்டு வந்துட்டானே. ஆனா புருஷன் ஆசையா ஒரு உம்மா கொடுத்ததுக்கு அவனை புடிச்சு இந்த கத்து கத்துறியா? இது சரியா? புருஷனா? புருஷன் இல்லையா? வெக்கமா? அப்ப லவர்ஸா? இல்லையா? இன்னும் வெக்கமா இருக்கு. லவர்ஸ் கூட இல்லையா? ஃப்ரெண்ட்ஸா? அவளையே கேளுங்க. ஃப்ரெண்ட்ஸா? அப்படின்னு சொல்ல முடியாது. ஐயோ ஒரு புல் அடிச்சாலும் மப்பி ஏறாது போல இருக்கே. என்ன பண்றது? ஏன்டா இப்படி பிரேக் அடிக்கிற? ஏன் சரக்கு எடு. இந்த அப்படி போடு. ஏன் சரக்கு எங்கடா? நானே குடிச்சிட்டேன்டா. குடிச்சிட்டா? ஏன்டா புஷ்ஷுக்காக வச்சிருக்கிற புல்லட்டை இறக்கவா? புஷ் இல்லடா, நீ ஓவரா பேசுனா சதாம் ஹுசைனையும் லாடனையும் சேர்த்து காட்டிடுவான்டா. சத்தமே கேட்கல. எவ்வளவு அழகா டிரைவ் பண்றான் இந்த பையன். இப்படி டிரைவ் பண்ணா ஹாயா தூங்கலாம். இது எந்த இடம்? என் வண்டி எங்க? சைலண்ட் லவர்ஸ் எவ்வளவு டீசென்ட்டா தூங்குறாங்க. இவனா தூங்கல, குடிச்ச சரக்கு அப்படி தூங்க வைக்குது. காட்டுறேன்.
காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கை தொழுந்து தேவதை அம்மா அன்பென்றாலே அம்மா. குட் மார்னிங். குட் மார்னிங். நாயர் கடையில இருந்து டீ வாங்கி வர சொல்லட்டுமா? ஸ்ட்ராங்கா இருக்கட்டும். உனக்குமா? ஒரு ஹார்லிக்ஸ் ப்ளீஸ். அது மட்டும் போதுமா? பண்ணு ஏதாவது. அதிங்க இறங்குங்க. இறங்க மாட்டேங்குது. இறங்க. சார் இருங்க சார். ஏன் சரக்கு அடிச்சிட்டு என்னைய திட்டுறியா நீ? நான் உங்களை திட்டினா திட்டினா நாவா? நீ குடிக்கிறதுக்கு முன்னாடி எலியா தான்டா இருக்க. குடிச்ச அப்புறம் தான் புலியா மாறு. உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? இல்ல சார். பாரா. ஆனா அந்த ஜிம்பாப்வே மட்டும் எதுவுமே ஞாபகம் இல்ல. என்ன மண்ணுல படுக்க வச்சுட்டு நீ கார்ல படுக்கறியா? மண்ணுல படுத்தா பாம்பு கடிச்சிரும். என்ன கடிச்சிரும்? பாம்பு கடிச்சிரும். என்ன மட்டும் கடிக்காத. விளையாடாதீங்க சார். கையில கன்ன வச்சிருக்கீங்க, உங்களுக்கு எப்படி சார் பாம்பு கடிக்கும்? அது உனக்கு தெரியும், அவளுக்கு தெரியும். பாம்புக்கு எப்படிடா தெரியும்? பாம்புக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? என் காலையை கடத்திட்டு வந்துட்டு இங்க நான் கத்திக்கிட்டு இருக்கேன். அங்க என்னடா உனக்கு பாருங்க. உள்ள போ. டேய் என்னடா பண்ற? ஆஹா சூப்பர்மேன் மாதிரி குதிக்கறானே. டேய் எங்கடா கூட்டிட்டு போற? என்னடா பண்ற? ஆஹா என்ன பண்றானே புரியலையே. இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு தண்ணி கிடைக்கலன்னா எங்க அப்பா அத்தா போன இடத்துக்கே நான் போய் சேர்ந்துருவேன். கொஞ்சம் வாயை பத்தியா? எனக்கு ஏதோ சத்தம் கேக்குதா? என்ன சத்தம்? ஒருவேளை மறுபடியும் ஜார்ஜ் புஷ் அவங்க ஆளுங்களை அனுப்பிட்டானா? பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஓடுறியடா. இதாண்டா உன்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கமே. ஏதாவது பதில் சொல்றானா பாரு. டேய் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, நம்ம பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போச்சு. என்ன நடக்குதுங்க? அத பார்த்த சந்தோஷத்துல என்ன நான் மறந்துட்டேன். Don't get wrong idea. புரிஞ்சு போச்சு. உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருந்தா கண்ணை மூடிக்கிறேன்.
इसलिए मालिक அதுக்குள்ள ஃபுல் பீரை குடிச்சிச்சுப்பா. டேய் என்னடா பாக்குற? என்ன பாக்குற? I hate ஆம்பளைங்க. என்னது? You hate ஆம்பளைங்க. அம்மா. You இல்லடா. I hate ஆம்பளைங்க. You like ஆம்பளைங்க. என்னது? அம்மா நீ ஏன்டா கிளப்பி விடுற? You like ஆம்பளைங்க? இல்லம்மா you hate ஆம்பளைங்க I hate ஆம்பளைங்க. டோட்டலா நோ கன்ஃபியூஷன். ஓகே. நீங்கலாம் பொண்ணுங்க கிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்க? அழக. ஏன்டா இந்த கொலவெறி? என்ன பாக்குற? இங்க இங்க ரொம்ப டீப் இன்சைட்ல எங்கயோ ஒண்ணு இருக்கு. என்னது? கத்திரிக்காய். உன் கால்ல விழுற சும்மாரியா? மனசு 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 மனசுமா மனசே. மனசுமா மனசு. அத பாருங்கடா. எந்த கூட உன் கான்செப்ட் தான்மா. அது என்னடா உன் கான்செப்ட்? நான் கூட எல்லாரையும் என் மனச தான் பார்க்க சொன்னேன். பார்த்தாங்களா? இல்ல ஃபேஸ தான் பார்த்தாங்க. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன ஏஜ் 45 தாண்டிருச்சு. அதனால இந்த மாதிரி ஆடுறத பார்க்கத்தான் முடியும். சரிபால அடிச்சு கொல்ல பேத்துறேன்டா. ஏன் இந்த ஆக்ரோஷம்? ஆப்பிரிக்கா குரங்கு. நான் ஆப்பிரிக்கா குரங்குலாம் இல்லம்மா. உன் ஃப்ரெண்ட் ஜிம்பாப்வே. ஜிம்பாப்வே ஜிம்பாப்வே. டேய் I want one more beer. இந்த குடி. நல்லா குடி. I want a fresh beer. Fresh beer. Right now. ஐயோ அம்மா. Only fresh. நெருப்பு நெருப்பு. அங்க போ. Goodbye. Thank you. ஐயோ அம்மா. I hate ஆம்பளைங்க. இருக்கே இந்த ஆட்டமா.
அது என்னடா பாக்குற? ராத்திரி நடந்ததை சொல்ல. வேண்டாம்டா, சில விஷயங்களை சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. என்ன விஷயத்தை சொல்லக்கூடாது? சொல்லு சிவாவி. என்ன நடந்ததுன்னு சொல்லு. இல்ல நீ டென்ஷன் ஆவற அளவுக்கு ஒண்ணும் நடக்கல. ப்ளீஸ் அது சொல்றேன். ராத்திரி நடந்ததை சொல்லவா, இப்ப நடக்க போறதை சொல்லவா? இப்போ வா. இப்போ என்ன நடக்க போகுது? இதான் நடந்திருக்கு. ஓவரா சிரிக்காதாங்க பாரு. ஆமா. இந்த வேலை எவன்டா பார்த்தது? இந்த இடத்துக்கு எப்பறா வந்தோம்? முதல்ல இந்த ட்ரக்ல எப்படி வந்தோம்? எப்படின்னு சொல்லட்டுமா? சொல்லு. சொல்லிடலாமா? ஏன்டா சாவடிக்கிற? பில்டப் கொடுக்காம ஒழுங்கா சொல்லி தொலைடா. சுல்தானோட ஆளுங்க நம்மள கிட்னாப் பண்ணிட்டாங்க. ப்ளீஸ் ஏதாச்சும் ஒன்னு பண்ணுடா. ஏதாவது செஞ்சிடலாமா ஜிம்பாவே? அந்த பொண்ணு தான் ஆசையா கேக்குதுல, எதையாவது செஞ்சு தொலை. அவ கேக்குறது என்ன, இவன் செய்யறது என்ன? ஏய் என்ன பண்ற நீ? இந்த டென்ஷன்லயே உனக்கு இப்படி ஒரு மூட் வருதுன்னா நீ சாதாரண ஆள் இல்லடா. ஃப்ரீ ஷோ பார்க்கணும்னு நினைக்காத. ஐடியா. இதே மாதிரி அந்த ஸ்க்ரூவையும் கழட்டு. பெரிய வேலைக்காரன் நினைச்ச மூலக்காரனாவும் இருக்கிறானே. Come on. Ready? 1, 2, 3. அவன் தண்ணியில இருக்கான்னு நீங்க ரிலாக்ஸா இருந்துட்டீங்க. ஆனா அவன் உங்களுக்கு தண்ணி காட்டிட்டான்ல. இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் உயிரோடு இருக்கிறது வேஸ்ட். Take it. Come on, take it. And shoot me here. Bye. இவ்வளவு கம்ஃபர்டபுளா மழை பண்ண கூட யோசிக்கிற நீ அவன் நேரில் கூட நெருங்க முடியாது. கிடைச்ச சான்ஸ் நழுவ விட்டீங்களே. என்னோட ஸ்ட்ரென்த் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா உங்களோட ஸ்ட்ரென்த் என்னங்கிறது அவன் எனக்கு தெரிய வச்சுட்டான். ஸ்டாப் திஸ் பிசினஸ். ஸ்மக்லிங், ஹெரோயின், cocaine, brown sugar, cricket betting, hawala, weapons, contract killing, terrorism and blasting. இந்த பிசினஸ் எந்த கண்ட்ரில பண்ணல என்ன அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல. First time, total business is closed. No business from today. Only one business. அவனை பிடிக்கிறது மட்டும்தான். ஹலோ மினிஸ்டர், ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு உண்மையை புரிய வச்சுட்டேன். தமிழ்நாட்டிலேயே ஆம்பளைங்க இருக்காங்கன்னு எனக்கு அவன் புரிய வச்சுட்டு போயிட்டான்டா. அவனோட கதையை முடிச்சிட்டு உனக்கு போன் பண்றேன். அவனோடு சேர்த்தும் பொண்ணையும் முடிச்சிடுறேன். வேணா சுல்தான், ப்ளீஸ் என் பொண்ணை ஒண்ணும் பண்ணிடாத. இந்த பாரு, உள்ள இருக்கிற ஆளுங்களா விடுதலை பண்ண சொல்லி கவர்மெண்ட்ல பேசுறேன், உடனே பேசுறேன். அதே மாதிரி நீ கேட்ட 1500 கோடி உடனே ஏற்பாடு பண்றேன். அது மட்டும் இல்ல, இன்னொரு 500 கோடி உனக்கு தரேன். என் பொண்ணை விட்டுரு ப்ளீஸ். நான் சொன்னாக்கல் என் பொண்ணை விட்டுரு. அந்த பணம் என்கிட்ட இருக்குன்னு தான் நீ நினைச்சிட்டு இருக்க. உன் ஆளுங்கிட்ட இருந்து நான் பணத்தை எடுத்தது உண்மைதான். ஆனா அவன் என்கிட்ட இருந்து அடிச்சுட்டு போயிட்டான். அந்த பணம் எங்க இருக்குன்னு அவனுக்கு மட்டும் தான் தெரியும். அவனை என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா என் பொண்ணை மட்டும் விட்டுரு ப்ளீஸ். உனக்கு தேவை பணமோ இந்த அழகான உடம்போ? என் ஃபீலிங்ஸ் உனக்கு எப்பவுமே புரியாது. திருடனா இருந்தாலும் நேர்மையானவனா இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீ என் உடம்பு மட்டுமே பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்க. திருநாய்க்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு சொல்லு. நீ மனுஷன் தானே? சொல்லுடா. என்னடி அழகு அழகுன்னு விட்டா ரொம்ப பேசுற? இந்த கண்ல நான் எத்தனை பொண்ணுங்களை பார்த்திருக்கேன் தெரியுமா? ஆஞ்சலினா ஜூலி, ஜூலியா ராபர்ட்ஸ், ஷக்கீரா, கரீனா கபூர், பிபாஷா பாசு, இவங்க எல்லாரும் விட அழகாடி நீ? இல்ல அவங்க கிட்ட இருக்கிற ஸ்ட்ரக்சர் தான் உன்கிட்ட இருக்கா? அவங்களையே எனக்கு பிடிக்காது. ஆனா உன்னை பிடிச்ச மாதிரி பெத்த உங்க அப்பா அம்மா மட்டும் என் கையில கிடைச்சாங்க, இங்கே கொண்டு புதைச்சிருவேன்.
இது கடிச்சதுன்னா நீ செத்து போயிடுவியன்னு யோசனை தவிர உன் மனசுல என்ன இவ்வளவு கேவலமா நினைச்சிருப்பேன்னு நினைச்சு கூட பாக்கடி. ஆனா ஒன்ன மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த உலகத்திலேயே உன் மேல அக்கறை காட்டுறவன்னா அது நானா தான் இருப்பேன். நடந்தது என்னமோ நடந்துடுச்சு. உன்னை இந்தியாவுக்கு கூட்டிட்டு போறது என்னோட கடமை. அதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ அது வரைக்கும் இப்படியே சந்தேகப்பட்டுட்டு என் கூட இருக்கிறத உன்னோட தலையெழுத்தா நினைச்சுக்கோடி. தனா, இந்த வார்த்தைக்காக தான் நான் நான் காத்துட்டு இருந்தேன். ஹே ஜிம்பாப்வே, எங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? அந்த கர்மம் தெரியாம தானே நான் இவ்வளவு நாளா குழப்பத்துல இருக்கேன். எங்க ரெண்டு பேருக்குள்ள பத்திக்கிச்சு. பத்திக்கிச்சா? பாட்ட போடு.
இதுல தண்ணிக்கு பதிலா பெட்ரோல் இருந்ததுன்னா என்ன பண்ணலாம்? ஒரு வத்தி குச்சியை கொளுத்தி அதுக்குள்ள போட்டா என்ன ஆகும்? தீ பிடிக்கும். அதையே அக்னி சாட்சியா வச்சு நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்போம். இப்பதானே லவ்வே ஸ்டார்ட் ஆயிருக்கு, அதுக்குள்ள கல்யாணமா? இதுக்கு முன்னாடியே இருந்ததானமா? வெளிய புஷ் அட்டாக், இங்க உங்க அட்டாக், டோட்டலா எனக்கு ஹார்ட் அட்டாக். பாவம் ஜிம்பாம்பே. உண்மையை சொல்லலாமா? அது ஒண்ணு இல்ல ஜிம்பாபே, நம்ம எல்லாரையும் அட்டாக் பண்ணது உன்னோட எதிரிங்க கிடையாது. அப்புறம் சுல்தான் அகமது ஆளுங்க. சுல்தான் அகமதா? ஐயோ, பெரிய டானாச்சே. அவன் ஏன் லிஸ்ட்லயே இல்ல? இது வரைக்கும் நான் அவனை அட்டாக் பண்ணதும் இல்ல. அவன் ஏன் என்ன அட்டாக் பண்ணனும்? அவன் அட்டாக் பண்ணது உன்ன கிடையாது. வேற யார? எங்க 2 பேரையும். உங்க 2 பேரையுமா? எதுக்குப்பா? அது ஒண்ணு இல்ல, அவன் இவள கடத்திட்டு போயிட்டான். செவிலியே ஒரு அரை விட்டு இவள தூக்கிட்டு வந்துட்டேன். என்ன புரியுதா? இப்ப டோட்டலா கண்ண கட்டுது. மைண்ட் பிளாங்க் ஆயிடுச்சு. நான் கீழே போய் தண்ணி இருக்கா இல்லையான்னு பாத்துட்டு வரேன். நீங்க இங்கே இருங்க. போமா, போ போ போ, போய் பாத்துட்டு வா போ. அம்மா, அப்பா, ஓ ஐயோ ஐயோ, அப்பா. ஆமா, ஏன்டா கல்ல விட்டு அடிக்கிற? உயிரோட இருக்கியா இல்ல செத்து போயிட்டியா டெஸ்ட் பண்ணு. இருக்கேன். சீக்கிரம் தோண்டு. தோன்றாங்க. தோண்டி மேல. இவன் இம்சை தாங்க முடியலையே. You want this? I will give you one more chance to run. You can run. Very powerful. Take it. No? Are you sure? இது வரைக்கும் என் பாடியில ஒரு சின்ன நீரல் கூட குத்துறதில்ல. बहुत ताकत है तुम्हारी बाजुओं में. எங்கடா வச்சிருக்க அந்த 1500 கோடியே? நான் சொன்னாலும் நீ என்ன கொன்னுடுவ, நான் சொல்லலனாலும் நீ என்ன கொன்னுடுவ. அந்த பணம் போய் சேர வேண்டியது கஷ்டப்படுறவங்க கிட்ட. Yes, you are absolutely right. டேய், உன்னால அந்த பொண்ணோட நிழல கூட தொட முடியாதுடா. எதுக்குன்னா அவளை கொன்னுட்டா உன்னுடைய ஆளுங்களையும் நீ கேட்ட பணத்தையும் இந்தியன் கவர்மெண்ட் உனக்கு தராது. இந்த சிம்பிள் லாஜிக் கூட தெரியலையே. நீ மாஃபியா லீடர் இல்லடா, ஸ்கூல் லீடரா இருக்க கூட லாய்க்கு இல்ல. டேய் உன் கண்ணில அதே கான்ஃபிடன்ஸ். நான் என்ன பண்ணா உன் கண்ணில பயம் தெரியும்டா. இவளுக்காக தான் ரிஸ்க் எடுத்தல்ல. இப்ப பாரு உன் கண் முன்னாடி இவளுக்கு என்ன பண்ண போறேன்னு. லோண்டியா को यहां भेजो. Come on, guys. Let's go. ஃபாதர் ஆக்களையும் பணத்தையும் பாதுகாப்பா அனுப்பி வச்சிட்டாரு. உன்னை கூட பாதுகாப்பா அனுப்பணும்ல. பட் நோ டியர், உங்ககிட்ட அப்படி என்ன இருக்கு உனக்காக ரிஸ்க் எடுத்து அவன் சத்து போயிட்டான். ஆனா உங்ககிட்ட
சம்திங் ஸ்பெஷல் ஏதோ இருக்கு. இந்நேரம் அவன் உயிரோட இருந்திருந்தா உன் பொண்ணும் கூட இங்க கிடைக்காம போயிருக்கோண்டா. எவ்வளவு நாளா அவன் கூட சுத்தி 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 4 மடங்கு ஸ்டாமினா எனக்குள்ள கூடி இருக்குடா. இங்க இருக்கிறவனுக்கு எவனுக்காவது தில்ல இருந்தா நான் 4 கிலோமீட்டர் கண்டினியூஸா ஓடுற முடிஞ்ச புடிச்சு பாருங்கடா. டேய் லீடர், ஓம்பளையா இருந்தா புடிங்கடா. காச்சோல் செத்தவன் எப்படி உயிரோட வந்தான்னு தானே யோசிக்கிற? ஐயோ, தடா தடா தடா. நானே நினைச்சாதான்டா எனக்கு சாவு. ஆனா உன்னோட சாவு உன் கண்ணு முன்னாடியே. உன்னோட எனர்ஜி எனக்கு நல்லாவே தெரியும்டா.
இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ சாக போற. ஆனா அதே கான்ஃபிடன்ஸ் உன் கண்ணுல நான் பாக்குறேன்டா. நீ என்னோட கண்ணுல இன்னும் கான்ஃபிடன்ஸ தான் பாக்குற. ஆனா உன்னோட கண்ணுல நான் பயத்தை பார்த்துட்டேன்டா. Clean the dust. போலாம். Yeah.